ரொம்ப சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸை வச்சு மட்டும் பார்க்குறத மைக்ரோ ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். மேக்ரோ ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஜென்ரலாக வந்து பார்க்குறத வந்துட்டு மேக்ரோ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்கனாமிக் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னா வந்துட்டு ஒரு தனி நபர் மட்டும் எப்படி வந்து அகைன் டாபிக் சொல்லணுமா? ஓகே, சைல்டு கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் சாப்டர் நம்பர் 458 பேஜ் நம்பரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து சைல்டு கவுன்சிலிங் ஸ்கில்ஸ்க்கு தேவையான பேசிக் ஸ்கில்ஸ் தான் என்னென்ன, அது எப்படி நம்ம இந்த போன எக்ஸாம்ஸில் பார்த்த அந்த ரெஃபரல் டயக்னோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் டெர்மினேஷன் அண்ட் ஃபாலோ அப் அந்த 5 கான்செப்டை வந்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த ஆஸ்பெக்டில் பார்ப்போம்னா இந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுன்றதையும் டெர்மினேஷன் பண்ணுறதுன்ற ப்ராசஸ் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க, பிகாஸ் தட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இல்லைனா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது அப்புறம் நீங்கள் கேட்குறீங்கனாலும் தட் இஸ் அப் டு யூ. பட் சின்ஸ் திஸ் லெசன் ஹேஸ் டூ மச் ஆஃப் சப் டாபிக்ஸ், இட் இஸ் இம்பரேட்டிவ் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் தோஸ். நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சது தான் வரும், சிலது புதுசாக இருக்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக டாபிக் குள்ளே போகலாம். மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்குங்க. ஓகே ரைட். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ இந்த கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நான் பேசுகிறேன். மேக்ரோனா வந்துட்டு ஜென்ரலாக ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஆஸ்பெக்டை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ கம்யூனிகேஷனில் என்னென்னலாம் இருக்கும்? லிசனிங் இருக்கும், ஸ்பீக்கிங் இருக்கும், ஒரு ரீடிங், ரைட்டிங். இந்த லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்ன்றது ஜென்ரலாக வந்து பேச்சு வழக்கு அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறதா பார்த்துக்கலாம். ரிசெப்டிவ், நான் ரிசெப்டிவ் இந்த ஆஸ்பெக்ட்ஸ். ரீடிங் ரைட்டிங்ன்றது உங்களுக்கே தெரியும். ரீடிங்ன்றது நம்ம படித்து நம்ம ஒரு இது ஒரு காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட். ரைட்டிங்ன்றது ஒரு மோட்டார் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிற விஷயங்களை வந்துட்டு மேக்ரோ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மைக்ரோ ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லிசனிங்கோ இல்லை ஸ்பீக்கிங்ன்ற ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ள மட்டும் நம்ம வரோம்னு வச்சுக்கோங்க. இப்போ லிசனிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போன எக்ஸாம்பிள் படிச்சோம் பார்த்தீங்கன்னா, லிசனிங்காக இருக்கணும், அட்டென்டிவாக இருக்கணும். அப்படின்னா அட்டென்ஷனுக்கு உள்ள வந்துட்டு ஒரு ஸ்கொயர்லி ஃபேஸ் ஆஃப் த கிளைண்ட், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், லீன் பண்ணி அவங்க ஐயை பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஜென்ரல் போஸ்டர் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஹவு கம்ஃபர்டபுள் யூ ஆர் மேக்கிங் தட் கிளைண்ட் ஃபீல், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து அந்த ஆஸ்பெக்டில் வந்து எதுனா இந்த அட்டென்ஷன் அப்படின்றதுல. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் இப்போ நம்ம ஓகே இப்போ மேக்ரோ ஸ்கில்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக வந்து லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்துட்டு மேக்ரோ ஸ்கில்ஸ்னுவாங்க. மைக்ரோ ஸ்கில்ஸ் அப்படின்னா இந்த லிசனிங்குள்ளே வந்துட்டு அப்சர்வேஷன், ஜென்ரலாக ஒரு அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, பிஹேவியர்ன்ற ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டுக்குள்ள வந்துட்டுங்க. இல்லை அந்த பேசுகிறவங்க லிசனிங் பண்ணுற டைமில் இருக்கிறவங்க மூடு, இல்லை அஃபெக்ட்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு எமோஷன் எப்படி அவங்க ரியாக்ஷன் இருக்கிறாங்கன்றத அஃபெக்ட்னா பேசிக்காக தான் அந்த சைக்காலஜிக்கல் டெஃபினேஷன். ஏன்னா மூட் வேற, அஃபெக்ட் வேற, அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ லாங்குவேஜ்னு பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷனில் லாங்குவேஜ்னு வருது. கம்யூனிகேஷன் இஸ் ஜென்ரல் மேக்ரோ ஸ்கில். பட் அதில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த லாங்குவேஜில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆக்சென்ட்னா நீங்கள் ஸ்லாங், என்ன ஸ்லாங் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அந்த ஆக்சென்ட். இப்போ சில பேர் வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி நார்மலாக சொல்லுவாங்க, ஸ்பெஷாலிட்டி இட்ஸ் அது வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஆர் நேட்டிவ் இங்கிலாந்து பீப்புள்ஸ் அவங்க சொல்லுவாங்க. தட் இஸ் தி ஆக்சென்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் அமெரிக்கன் ஆக்சென்ட் அண்ட் அன் இங்கிலாந்து ஆக்சென்ட். ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டாக அப்படியே ஒரு சின்ன மாடியூலை மட்டும் எடுத்து வச்சு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ ஸ்கில்ஸ். ஓகேவா? இது எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல நீங்கள் சொன்னீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு தனி ஆளோ இல்லை ஒரு தனியான ஒரு கம்பெனியை மட்டும் பார்க்கறது வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னுவாங்க, மைக்ரோ பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ். இப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்கனைசேஷனே எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணுது, ஆப்பிள்ன்ற ஒரு கம்பெனி வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுது, அவங்க எப்பவுமே அந்த மாதிரி பண்றீங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா இல்லை ஒரு நேஷனே இந்த நேஷன் இப்படி மாதிரி பிஹேவ் பண்ணுது, இது இந்த ஒரு கண்ட்ரி வந்து இப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது அது. ஸோ இது வந்து எதுக்காக சொல்றேன்னா ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மைக்ரோ அண்ட் மேக்ரோன்ற டிஃபரன்சஸ். ஸோ தட் இஸ் வை ஐம் சேயிங் திஸ். In this lesson's perspective, we have to understand that micro and macro skills are completely different. Macro means listening, speaking, reading, writing. Micro skillsன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றுலையும் இருக்கிற சப் டாபிக்ஸ் வரதெல்லாம் வந்துட்டு மைக்ரோ ஸ்கில்ஸ். இந்த லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ டாபிக்ஸ், மைக்ரோ ஸ்கில்ஸை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க போகுது. அதாவது மைக்ரோ ஸ்கில்ஸ் கேன் பி சேஞ்சிங் அண்ட் டைனாமிக். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் அவங்க கியூரியாசிட்டினால சேஞ்ச் ஆகும், சம்டைம்ஸ் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் மூலமாக சேஞ்ச் ஆகும். ஸோ லெட்ஸ் start with the observation. First one வந்துட்டு observation அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வரும். இந்த observation என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக இட் நீட்ஸ் டு அக்கர் கண்டினியூவலி. கண்டினியூவஸ், கண்டினியூவல்ன்றது தனித்தனி வார்த்தைகள், அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
கண்டினியூஸ்னா தொடர்ந்து பண்றது, கண்டினியூவல்னா விட்டு விட்டு பண்ணாலும் அதுக்கு ஒரு தொடர்கதையா போய்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூவல் அப்படின்னா இப்போ மழை வந்துட்டு கண்டினியூஸா பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா விடாம பெஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஃபுல்லா ஆனா கண்டினியூவலா பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்தாலும் ஆனா இன்னைக்கு மொத்தமா வந்து நிறைய பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா கண்டினியூவல். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படின்னா கண்டினியூவலா இருக்கணும் அப்சர்வேஷன். பிகாஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு கண்டினியூஸ்லி அவங்க வந்து அந்த செஷன் முடிகிற வரைக்கும் அவங்களால கண்டினியூஸா விடாம எல்லா ஆஸ்பெக்ட்டையும் கேட்கறதுன்றது that is an impossible thing. Physically it is impossible. So it needs to occur continually. ஒவ்வொரு கவுன்சிலிங் செஷன்லையும் போன செஷனோட கரெக்டாக நம்ம வந்து கண்டினியூவலாக எடுத்து நெக்ஸ்ட் போக ஆரம்பிக்கணும். இல்லைனா அது மிஸ்லீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இன்டர்னல் கம்யூனிகேஷனை வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக எப்படி நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னலாக இருக்கிற சில விஷயங்கள்லாம் அந்த இந்த சைல்டுடைய ட்ரஸ்ட்டு, அப்புறம் இந்த வே வி ஆர் டாக்கிங், மூட், கல்ச்சர், செல்ஃப் எஸ்டீம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இன்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ். அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், நம்மளுடைய பாடி போஸ்டர், பிஹேவியர், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இதை 4 மேஜர் கேட்டகரியா இந்த கொஸ்டினை கேட்டாங்கன்னா நீங்கள் பிரிச்சிக்கணும் அப்சர்வேஷன்ன்ற கேட்டகரியில். ஒன்று ஜென்ரல் அப்பியரன்ஸ், இன்னொன்று பிஹேவியர், இன்னொன்று மூட் அஃபெக்ட், அண்ட் தென் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். ஜென்ரல் அப்பியரன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை வந்து இப்போ அப்சர்வேஷன் முடிச்சிட்டீங்க, அடுத்த டாபிக் போயிட்டீங்களா? இல்ல அப்சர்வேஷன் தான் பேசிட்டு இருக்கேன். அப்சர்வேஷன்ல வந்துட்டு 4 விஷயம் இருக்கு. ஓகே. ஜெனரலா நீங்க என்ன அப்பியரன்ஸ்ல நீங்க இருந்து அந்த குழந்தைய வந்து நீங்க அப்பியரன்ஸ், அதாவது அவங்க அப்சர்வ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்டா இது மேம்? இல்ல சார், அப்சர்வேஷன்ல 4 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. கண்டினியூவல் வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றது அது வந்து எக்ஸ்பிளனேஷன். அப்சர்வேஷன்னா ஜெனரலா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து அப்சர்வேஷன் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். கண்டினியூவல் வந்து எதுல வருது? இல்ல அப்சர்வேஷனோட டெஃபினிஷன் மாதிரி. சரி, ஓகேவா? இப்போ நம்ம எது ஒரு கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தின ஒரு பிரீஃபா ஒரு 4 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறமா தானே நம்ம அந்த 4 பாயிண்ட் என்னன்றதை சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனோட டெஃபினேஷன் வந்து அது வந்து இட்ஸ் அன் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி தட் நீட்ஸ் டு அக்கர் கண்டினியூவலி ஃபார் ஈச் செஷன். ஒவ்வொரு செஷனாக வந்து நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து அப்சர்வேஷனுக்கு கொடுக்குற டெஃபினேஷன் மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா அதோட இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4 ஆட்ரிபியூட்ஸ்: ஜென்ரல் அப்பியரன்சஸ், பிஹேவியர், மூட் அண்ட் அஃபெக்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். ஸோ இப்போ ஜென்ரல் அப்பியரன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் டு பி அன் அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன். அதாவது நீங்கள் உள்ள என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அவுட்வர்டாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு உங்களோட அப்பியரன்ஸ் ஜென்ரலாக நீங்கள் எப்படி உட்காருறீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுகிற அந்த டோனு, அக்ரெசிவாக இருக்கிறீங்களா, ஆன்டி சோஷியலாக இருக்கிறாங்க, ஒருவேளை கிளைண்ட் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அட்டன் பண்ணுறீங்க, அது இப்போ அவங்க சொல்லும்போது வந்து முகபாவனைகள். சார் இந்த ஜென்ரல் அப்பியரன்ஸ் சைல்டோடதா இல்லை தெரபிஸ்டோடதா பற்றி? 2 சைடுமே இருக்கணும். அதனால தான் இட் இஸ் அன் அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி இன்டர்னல் அட்டெம்ப்ட் ஃப்ரம் அ பர்சனல் ஐடென்டிட்டி. கவுன்சிலர்ஸ் நீட்ஸ் டு பி கேர்ஃபுல். அவங்க வந்துட்டு சைல்டோட ஜென்ரல் அப்பியரன்ஸ் எப்படி பார்த்துக்கிறாங்கன்றதும் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில சைல்டு வந்துட்டு டாட்டூஸ் நிறைய ஒட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் அது வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு அக்ரெசிவாக ஆன்டி சோஷியலாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆகாது. ஏன்னா சில சமயத்தில் வந்து குழந்தை வந்துட்டு அவங்களுக்கு வல்னரபிளாக இருப்பாங்க, ரொம்ப கேரிங்காக இருந்திருப்பாங்க, இல்லை வந்து வீக்காக இருந்திருப்பாங்க. அதை கவரப் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாட்டூஸ் நிறைய ஒட்டியிருப்பாங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இது, ஓகேவா? அதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காதில் கடுக்குன்னு குத்திக்கிறதோ இல்லை டாட்டூஸ் ஓட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காம்பன்சேட் ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக கூட பண்ணுவாங்க. ஸோ ஒரு கவுன்சிலர் குழந்தைய எப்படி வந்துட்டு ஜென்ரல் அப்பியரன்சஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்றதும் இட் நீட்ஸ் டு பி கிளியர் அண்ட் ப்ரிசைஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் கவுன்சிலரும் வந்துட்டு ஒரு சைல்டு கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது ஓவரால் அப்பியரன்சஸ் வந்து ஜென்ரலாக வந்துட்டு தே நீட்ஸ் டு பி ஒரு கன்ஸ்ட்ரிக்டடா, அதாவது இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருந்தால் தான் நான் அந்த குழந்தைய வந்து ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வி நீட் டு பி அண்ட் ஓப்பன் மைண்டட், கீப்பிங் ஒன் ஓப்பன் மைண்டட். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சொல்லணும் சின்ன குழந்தைக்கு வந்துட்டு பை லெட்டிங் த சைல்ட்ஸ் நோ தட் தே ஹவ் பீன் நோட்டிஸ்ட். ஐ சி தட் யூ ஹேவ் tattoos in your body, I see that you have a piercing in your ears. அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அது அந்த குழந்தை ஆமாங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் இட் வில் டச் ஆர் இட் வில் அக்னாலேஜ். நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நார்மலைஸாக சொல்லணும். அதை வந்து ஒரு மார்க் ஆஃப் ஸ்னைடோ ஒரு ஸ்மக்காக அவங்கள வந்து கலாய்க்கிற மாதிரியோ இல்லை நெகட்டிவ் டோனில் சொல்லாமல் பாசிட்டிவ் கனோட்டேஷனில் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரல் அப்பியரன்சஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் பிஹேவியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில சமயத்தில் வந்துட்டு நம்ம எப்படி இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த குழந்தை இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ அந்த குழந்தை வந்து டாட்டூஸ்லாம் ஒட்டி இருக்கு. நம்ம அதை சம்டைம்ஸ் வந்து இன்அப்ராப்ரியேட்டாக பிஹேவ் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி காட்டும் போது நம்ம காட்டுற முகபாவனை வந்துட்டு ஒரு வேலை
ஒரு மாதிரி முகம் சுழிச்சிக்கிற மாதிரியோ இல்லை உங்களுடைய பர்சனல் பயாசஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க வைக்கிற மாதிரியோ ஆர்எல்ஸ் சொசைட்டி இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த சோஷியல் கான்குரன்ஸ் அதை பத்தி நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லாம we need to make it normalized இருக்கணும். பீயிங் ஜட்ஜ்மெண்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்டலா இருந்தீங்கன்னா நீங்க எஸ் ஆர் நோவா நீ சரியா நீ பண்றது சரியா தப்பான்ற மாதிரி வந்து அவங்க கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்களை ஜட்ஜ் பண்ற மாதிரி ஆயிடும். அது யாருக்குமே பிடிக்காது. நம்ம கரெக்டா தப்பான்ட்டு வந்து சொல்றதுக்காக அவங்க வரல, அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம சொல்றத வந்து ஒருத்தராச்சும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சரியான ஆன்சர்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குமா அப்படின்றது. ஸோ வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் எனன்ஷியேட்டிங்னா வந்துட்டு அவங்களுடைய ஆப்ஷன்ஸ், அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய லிமிடேஷன்ஸ், அவங்களுடைய சோஷியல் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கே நம்ம வந்து தெரியப்படுத்த வைக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் எனன்சியேஷன். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஜட்ஜ்மெண்டா உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு வெல் டிஃபைன்டு பவுண்டரிஸ் வச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு குழந்தை மேல வந்து பண்ணீங்கன்னா இட் வில் ஈவன் மோர் ஏலியனேட், அவங்களை வந்து இன்னும் ஏலியனேட் பண்ணிடும். அந்த ப்ராசஸ்ல இருந்து அவங்களை வந்து வெளியில தள்ளும். வேண்டா இவர்கிட்ட போய் பேசி நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது, இவர் என்னை வந்து மட்டம் தட்டுவாரு, இல்லை இவர் என்ன வந்து அதே மாதிரி பேட்டர்னைஸும் பண்ணக்கூடாது. பேட்டர்னைசிங் மீன்ஸ் லைக் நீ பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரி, அதுதான் வந்து பேட்டர்னைசிங்ன்ற வார்த்தை. ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ பிஹேவியர் ஷுட் பி ஆப்ட் அண்ட் இட் ஷுட் நாட் பி இன்அப்ராப்ரியேட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மூட் அண்ட் அஃபெக்ட். மூட் அண்ட் அஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூட் வேற, அஃபெக்ட் வேற. மூட்னா வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு இன்டர்னல் ஃபீலிங். ஓகேவா? இன்டர்னலா இருக்கிற ஒரு எமோஷனை வந்துட்டு அதை மூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்னலாக எனக்கு வந்து எல்லார் மேலேயும் எரிச்சலாக இருக்குது, இல்லை எல்லார் மேலேயும் சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன், இந்த எந்த எமோஷன் வேணா இருக்கலாம். இது வந்து இன்டர்னலாக இருக்கிற ஒரு விஷயம். திஸ் இஸ் மூட். அஃபெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எமோஷனல் ரெஸ்பான்ஸ். நீங்கள் உள்ள இருக்கிற மூட் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன அஃபெக்ட் எமோஷனை வெளியில் நீங்கள் கொண்டு வரீங்க. அதை வந்து எக்ஸ்டர்னலாக முகத்தில் காட்டுறீங்களா, இல்லை அடிச்சு அந்த குழந்தைங்க வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுதோ அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் எமோஷனல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அஃபெக்ட்ன்றவாங்க. இது வந்து யார் கொடுத்துருக்க டெஃபினேஷனா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1997 கொடுத்துருக்க டெஃபினேஷன். ஓகேவா? ஏன்னா சில சமயத்தில் சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன், அதாவது அவங்களோட மூட் வேற இருக்கும், பட் அவங்களோட அஃபெக்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ அந்த குழந்தை வந்துட்டு ஒரு ஆங்கராக இருக்கலாம், கோவமாக இருக்கலாம், இல்லை டிப்ரெஸ்டாக இருக்கலாம். ஆனால் அந்த டிப்ரெஷனாக இருக்கிற அந்த குழந்தை வந்துட்டு கோவமாக வெளிக்காட்டலாம். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா நீங்க வந்துட்டு எக்ஸ்டர்னலா அவங்களுடைய அஃபெக்டை வச்சு மட்டும், அஃபெக்ட்னா எக்ஸ்டர்னலா கொடுக்குற அவங்க எமோஷனல் ரெஸ்பான்ஸ், அந்த அஃபெக்டை வச்சு மட்டும் ஓகே இவங்க கோவமா தான் இருக்கிறாங்கன்றது இல்லாம அதோடைய இன்டர்னல் ஃபீலிங், அதாவது அவங்களுடைய மூடு, டிப்ரெஷன்னால தான் இந்த ஆங்கர் இவங்களுக்கு வருது, இல்லை அஜிடேட்டடா இருக்காங்க, இல்லையா வேற எதனாச்சும் அவங்க வந்துட்டு சேடா வித்ட்ராயிங்கா இருக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் அன் அஃபெக்ட் விச் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எமோஷனல் ரெஸ்பான்ஸ். அதுக்கு ரீசன் என்ன, அதுக்கான என்ன மூட் அவங்களுக்கு வந்திருக்குதுன்னா சேட்னஸ். அதனால வந்து அவங்க இப்போ சைலண்டா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் இறந்துருக்கலாம், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ், சடன் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், அந்த மாதிரி எதனாச்சும் இருக்கலாம். அதை அவங்க வந்து டிசோசியேட் பண்ணி கூட சம்டைம்ஸ் வந்துட்டு வேற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஏன் இது இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கேட்டகரிஸ்ல இது வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஆப்சன்ஸா இருக்கும், எமோஷனே இல்லாம சில குழந்தைகள் வந்துட்டு அப்படியே அமைதியா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சைல்டு வந்துட்டு அவுட் ஆஃப் ரியாலிட்டிக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது சைல்டு டிஸ்அசோசியேஷன் அப்படின்வாங்க. சைல்டோட அசோசியேட்டிங் அப்படின்னு, அசோசியேட்னா ஒன்னோட அசோசியேட் பண்ணி தன்னை வந்து இணைச்சிக்கிறது. சைல்ட் டிஸ்அசோசியேஷன் அப்படின்னா வந்துட்டு ரியாலிட்டியில இருந்து அது விலகி போகுது. அது வந்து சீரியஸான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து மூட் அண்ட் எஃபெக்டை கரெக்டாக இன்டர்பிரட் பண்றது தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட். அதுக்கடுத்து வந்து லாங்குவேஜ் யூஸ்டு, நீங்க பேசுற அந்த லாங்குவேஜ், அந்த சைல்ட்ஸ் அபிலிட்டி டு ஆர்டிகுலேட், அதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த குழந்தை வந்துட்டு ஆர்டிகுலேட்னா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது, வார்த்தைகள் மூலமா வெளியில காட்டுறது வந்து ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த குழந்தை என்ன சொல்லுது, எவ்வளவு கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்றத வச்சு, ஒருவேளை எக்ஸ்பிரஸே பண்ணாம கூட இருக்கலாம், அது எல்லாத்தையுமே கரெக்டா வந்து கவுன்சிலர் அட்ஜஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிஸை மேட்ச் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக வச்சிருக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு குழந்தை வந்துட்டு ஸ்ட்ரீட் லாங்குவேஜ்ல பேசும். ஸ்ட்ரீட் லாங்குவேஜ்னா வந்து இந்த லோக்கல் கலோக்கியல், அதாவது தமிழ்ல அந்த வார்த்தைகளோ இல்லை வந்து இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளோ இல்லாமலே கூட இருந்திருக்கலாம். இந்த டேர்ன்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இங்கிலீஷ்ல கிடையவே கிடையாது. பட் மில்லினியல் கிட்ஸ் வந்து அதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்லேயே அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு, தபாய்க்கிறாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். திஸ் இஸ் நாட் அன் ஆக்சுவல் வேர்ட். சம்டைம்ஸ் இட் இஸ் பாசிபிள் தட் ஒரு கவுன்சிலருக்கு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ கவுன்சிலர் வந்துட்டு அவங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிடுறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹி நீட்ஸ் டு பி வெல் இனஃப். அப்படி ஒரு வேளை வந்து அவங்க ஜர்கன்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜர்கன்ஸ்னா ஜென்ரல் இங்கிலீஷ் டெஃபினிஷன் என்னன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபினான்ஸ்ல இருக்கிறவங்க சிடிஓ, சிந்தட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க, கொலாட்ரலைஸ்டு டெட் ஆப்ளிகேஷன் அப்படின்றாங்கன்னா ஒன்றும் கிடையாது. கடன், ஒரு பொருளை வச்சு ஒரு கடனை வாங்குறாங்க அப்படின்றத வந்து அவங்க அப்படி யூஸ் பண்ணுவாங்க.
அது மாதிரி இருக்கிறத வந்து ஜார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டேர்ம்ல வந்துட்டு பிரெயின் ஜென்ரலா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க என்செஃபலான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ ஜார்கன், திஸ் இஸ் அ டெக்னிக்கல் நேம். இந்த ஆஸ்பெக்ட்ல இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு தன்னுடைய ஸ்ட்ரீட் லாங்குவேஜ்ல இருக்க ஜார்கன் எடுத்துட்டு வருது, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கலோக்கி எல்லாம் சின்ன குழந்தைங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க, அதை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, if you are not knowing then you should be honest about it and you should ask the child directly. child கிட்ட டைரக்டா கேட்டணும், seek clarification. அவங்க கிட்ட வந்துட்டு அப்பதான் கவுன்சிலர் நம்ம கிட்ட என்ன சொல்ல வராருன்றது புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு போறேன்னு சொல்லிட்டு எம்பத்தட்டிக்கலா அந்த சைல்டு ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா வந்துட்டு தே ஆர் மோர் வோக்கல். அவங்க வந்து சொல்லணும்னு ஆசைப்படதான் செய்வாங்க, வித் வெரி எக்ஸப்ஷன் கேசஸ். சில எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும்தான் வந்துட்டு சொல்லாம அமைதியா இருப்பாங்க. இந்த குழந்தைகள் வந்துட்டு எதனா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் த புக்ல கூட நிறைய இதுக்கு இருக்குது. ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் அப்ளை பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து வில் டாக் சம் டைம்ஸ் லேட்டர். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா 4 ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, அதாவது 4 ஆஸ்பெக்ட்ஸ் எதுக்குன்னா ஸ்கில்ஸ் ஃபார் கவுன்சிலிங் சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆஸ்பெக்ட்ல கேட்டாங்கன்னா நீங்க இதுதான் எழுதணும். அப்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்பியரன்சஸ், பிஹேவியர், மூட் அண்ட் எஃபெக்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். ஸோ இது 4 தான் வந்துட்டு அப்சர்வேஷன் கேட்டகரியில இருக்கிற ஒரு ஜெனரல் அப்பியரன்ஸ், பிஹேவியரல், மூட் அண்ட் அஃபெக்ட், லாங்குவேஜா? ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். ஓகே, தேங்க் யூ. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் லிசனிங். ஓகேவா. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அப்சர்வேஷன் பார்த்தோம், இப்போ லிசனிங். அப்சர்வேஷன்ன்றது நான் உங்களுக்கு ஜெனரலா அப்சர்வ் பண்றது. இப்போ லிசனிங்ன்றது இன்னும் வந்து ஒரு how will be the questions frame, I honestly don't know ma. அது வந்து இவங்க 2 பேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி ஆர்டிகலை அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து இந்த லெசனை வந்து உங்களுக்கு ஃபேர்லி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா சொல்லிடுறேன். நீங்க அது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி எழுதிக்கோங்க. Okay, I can tell you the topics, I can explain it. Sorry that I couldn't able to frame it in a way that questions-க்கு என்ன ஆன்சர்ன்ற மாதிரி என்னால் வந்து சொல்ல முடியல. ஓகேவா. ஸோ ஆக்டிவ் லிசனிங்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் another மைக்ரோ ஸ்கில் விச் இஸ் சப்டாபிக் சப்சியூம்ட் அண்டர் தி கம்யூனிகேஷன். ஸோ ஆக்டிவ் லிசனிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டினியூஸாக அவங்க கிட்ட வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக இல்லை நான் உட்காந்து அவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்றதுக்காக நான் வந்து ஆக்டிவாக லிசன் பண்ணுறேன்னு ஆகிடாது. ஏன்னா நீங்கள் உண்மையில லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட குழந்தைக்கு தெரியாது. சம்டைம்ஸ் தேர் மைட் நாட் பி ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் த சைல்டு இஸ் கரெக்ட்லி அண்டர்ஸ்டுட் பை தி கவுன்சிலர். அதுக்கு புரியாது நம்ம வந்து கரெக்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களை நல்லா தான் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லிசனிங்ல ஒரு சில டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வெர்பல் ரெஸ்பான்சஸ். நான் வெர்பல் ரெஸ்பான்சஸ்னா வெர்பல்னா பேசுறது த்ரூ வேர்ட்ஸ், யூசிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். அதே நான் வெர்பல் ரெஸ்பான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அன் இண்டிகேஷன் ஆஃப் தி லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது வி டு நாட் எக்ஸ்பிரசிவ்லி சே இட் இன் வேர்ட்ஸ், வார்த்தைகளை வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக நான் வெர்பலாக வந்து ஒரு ஐ கான்டாக்ட் வைக்கிறது மூலமாவோ, தலையை லைட்டாக நாட் பண்ணுறது அந்த மாதிரி, இல்லை ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், இல்லை சைல்டு வந்து ஒரு மாதிரி இறுக்கமாக உட்காந்துட்டு இருக்குன்னா நம்மளும் அதுக்கிட்ட வந்து ஏதோ சீரியஸாக தான் சொல்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாடி போஸ்டரும் அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அது மூமெண்ட்ஸ், பாடி போஸ்டர், ஐ கான்டாக்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் நான் வெர்பல் ரெஸ்பான்சஸ். நெக்ஸ்ட் வந்து என்கரேஜர்ஸ். என்கரேஜர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கரேஜ்மெண்ட் அப்படின்னா ஜென்ரலாக வந்து அவங்களை ஊக்குவிக்கிறது. என்கரேஜர்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வி ஆர் கிவிங் அ வேர்ட் டு தட் என்கரேஜ்மெண்ட். லைக் ஆஹா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தீஸ் ஆர் இது வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆஹான்றது என்னன்றது நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன் உங்களுக்கு. ஜென்ரலா வந்துட்டு நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்துட்டு லெக்சிக்கல் டேர்ம்ஸ், நான் லெக்சிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். லெக்சிக்கல் டேர்ம்ஸ்னா வந்துட்டு இப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ஷியோர், எஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம், ஓகே இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுக்குறோம்னா திஸ் இஸ் அன் ஆக்சுவல் வேர்ட் இன் தி இங்கிலீஷ் ஆர் இன் எனி லாங்குவேஜ். அது ஒரிஜினல் வார்த்தைகளை வச்சு சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி எதனாச்சும் ஒன்று நம்ம வார்த்தைகள் கொடுத்தோம்னா திஸ் ஆர் லெக்சிக்கல் டேர்ம்ஸ். நான் லெக்சிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மீனிங்கோ இதுவெல்லாம் இருக்காது. ஆஹா சரிங்க, ஐ மீன் சரிங்க வந்து இட்ஸ் லெக்சிக்கல். இந்த மாதிரி ஆஹா அப்படின்ற வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் லெக்சிக்கல்னு வாங்க. ஸோ இப்போ இது திரும்பி டாபிக் வருவோம். இந்த என்கரேஜர்ஸ் வந்து ஆஹா அந்த மாதிரி வார்த்தைகளும் பண்ணலாம். எஸ், ரைட், ஷோர், ஓகே அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி வர்றது தான் வந்து என்கரேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால பண்றது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவுன்சிலரோட ஆட்டிடியூட், அப்புறம் அப்ரூவலா இல்லை டிஸ்அப்ரூவலா, நம்ம வந்து ஓகேங்க அப்படின்னு சொல்ற மாதிரியா இல்லை வந்துட்டு அப்படியா வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி லைக் டிஸ்அப்ரூவல், ரெண்டுத்தையுமே வந்துட்டு இது வந்து சொல்ல வரைக்கும்.
இதை வந்து ஃபுல்லா சென்டென்ஸ் மாதிரியும் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நான் லெக்சிக்கல் லெக்சிக்கல் அப்படி சொன்ன மாதிரி சில சமயத்துல வந்து ரியலி டெல் மீ மோர், ஐ சி, ஐ அண்டர்ஸ்டாண்ட், இஸ் தட் சோ, ஐ ஹியர், கோ ஆன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஐம் லிசனிங் அப்படின்ற இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ணி அதை வந்து என்கரேஜ்மெண்ட்டாக அவங்க கிட்ட சொன்னோம்னா, எஸ்பெஷலி த டோன் ஆஃப் வாய்ஸ் தட் வி ஆர் யூசிங், எந்த வார்த்தைகளோட டோனு, அதோட ஸ்பீடு, அந்த வால்யூம் கம்பைன் பண்ற அந்த டெம்போ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு கம்பைன் பண்ணி என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கறது. இது வந்து எதுக்காக இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, நான் ஜட்ஜ்மெண்டலா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய வைக்கும். அதாவது ஜட்ஜ்மெண்டா வந்துட்டு சரி தப்பு ஃபேக்ட் ஓரியன்டா இருக்கிறதுக்கு பதிலாக ஹியூமன் சென்டர்டா வி ஆர் கிவிங் சம் எமோஷன் டு அவர் வேர்ட்ஸ் சச் தட் இட் இஸ் என்கரேஜிங் தம். ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலா அவங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நான் ஓகே அவங்க they are really understanding as they are trying to decode what we are saying அப்படின்றது அந்த குழந்தை வந்துட்டு இட் வில் disapproval words can yes of course sometimes வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு the child is complaining-னா ச்சே அப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா, பட் திஸ் should be carefully used. அது அவங்கள வந்து நெகட்டிவா எந்த விதமான கொனோட்டேஷனோட கம்பைன் பண்ணி வச்சிடக்கூடாது. ஏன்னா அசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷன் இந்த ஸ்டேஜஸ்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. பட் எய்தர் வே இட் இஸ் better if we focus on the positive side, but sometimes it will be mandated that we should also be using the negative sentences. அதுவும் வந்து இந்த மாதிரி டைம்ல இருக்கும். ஸோ போத் வே இட் should be நான் ஜட்ஜ்மெண்டல். அதை மட்டும் பார்த்துக்கணும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அந்த குழந்தைய வந்துட்டு. அப்படி தேவைப்பட்டதுன்னா இட் should be like careful to ensure that minimal encourages convey non-judgmental attitude. ஓகேவா? அண்ட் இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா பேரலா இருக்கணும். குழந்தையோட கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கும் நமக்கும் பேரலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதாவது பேரலா வந்து அவங்களோட அப்படியே ஒத்து போறது. நம்ம பாட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு ஆங்கிள் போயிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எது சொன்னாலும் அவங்களோட ஒத்து போற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெர்பல் ரெஸ்பான்சஸ், செகண்ட் என்கரேஜஸ். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆக்சென்டிங் அண்ட் ஆம்பிளிஃபைங். ஆக்சென்ட்னா சொன்ன மாதிரி ஸ்லாங். ஒரு பேசுற இங்கிலீஷை வந்துட்டு நார்மலா பேசுறவர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னுவாங்க தமிழ்ல பேசுறவங்க. இல்ல ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரு மலையாளி மைட் சே லைக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஆக்சென்ட். ஒரு ஏரியாவுக்கு ரீஜனல் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது ஆக்சென்ட் வந்துட்டு டிஃபைன் பண்ணும். ஸோ ஆக்சென்ட் கேன் பி டிஃபைன்டு பை ரீஜனல் இன்ஃப்ளூயன்சஸ். பட் அது அந்த விஷயத்தோட மட்டும் போயிட போதில்லை. சம்டைம்ஸ் நம்ம இப்போ நான் வெர்பல் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் எய்தர் வே நம்ம பண்ணும்போதும் அதோட ஆக்சென்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சென்ட்ன்றது நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்றதோடய அந்த டோன், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த இன்டென்சிட்டி, ஜெஸ்டர் எதுக்கு வரும்? நான் வெர்பலுக்கு வரும். ஏன்னா நான் வெர்பல்னா வந்து நம்ம பேச போறது கிடையாது. கை கால் அசைக்கிறது, முகபாவனை, உட்கார்ற போஸ்டர், ஸ்ட்ரீட்டிங் அந்த மாதிரி விஷயம். இன்டென்சிட்டி, வாய்ஸ் இன்டென்சிட்டிலாம் வருதுன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் வெர்பல். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஆம்பிளிஃபை பண்றதுன்னா அதை வந்து அதிகப்படுத்தி காட்டுறது, எக்ஸாஜரேட் பண்றது. ஆக்சென்டிங்ன்றது அதுக்கு ஒரு டோன் கொடுக்கறது. இப்போ ஒரு இந்தியன் பேசுறதுக்கும் ஒரு அமெரிக்கன் பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு லோக்கல் ஸ்லாங் பேசிட்டு இருக்கிற, ஒரு ஸ்ட்ரீட் லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கிற ஒரு கவுன்சிலருக்கும் டிஃபரன்சஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம அக்கார்டன்ஸ் அண்ட் பேரலா இருக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்டென்ஸ் பண்ணி பேசும்போது அந்த குழந்தைக்கு வந்து புரிய வரும், ஓகே நம்ம சொன்னது நியூஸ் வர்த்தியா தான் இருக்கு போல, இவர் வந்து இட் இஸ் ரியலி நியூஸ் வர்த்தி திங் டு பி அண்டர்ஸ்டுட் பை தி counselor. So accenting and amplifying is the third factor of active listening. And the fourth one is reflection of contents and feelings. அதாவது if the child is saying something like என் தம்பி வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான், இல்லை எங்க அக்கா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, as a counselor we are sitting in the opposite direction, directly facing them. அப்போ வந்து நம்ம நல்லா கால் மேல கால் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ்டா, இல்லை நீங்க எந்த போஸ்டர்ல இருக்கீங்களோ whichever feels comfortable for you உட்காந்துட்டு இருக்கும்போது it is important for you to say, paraphrase பண்ணி அவங்க கிட்ட சொல்லணும். எப்படின்னா, your brother and you have been fighting lately. இப்போ ரீசெண்டா நீங்க வந்து அதிகமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இல்லைன்னா வந்து நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்து உங்க தம்பியும் நீங்களும் சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க, இல்லை வந்துட்டு தம்பியா நீங்களும் அதிகமா சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களாமே, அது வந்து சொன்னீங்களே அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு பேரஃப்ரேஸ் தட். எதுக்காக பேரஃப்ரேஸ் பண்றோம்னா, அவங்களோட சொன்னதை வந்து நம்ம கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டோமான்றது நமக்கு பண்றதுக்கும் அண்ட் குழந்தைக்கு தெரியப்படுத்துறதுக்காகும். லைக் it can be said in 3 different ways, like your brother and you have been fighting a lot recently, or you have told me that your brother and you have been into a lot of quarrels lately அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ரிமெம்பர் தட் நீங்க யூ ஷுட் நாட் ரிப்பீட் வாட் தே செட். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எக்ஸாக்டா ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை எடுத்து அதை உங்களுடைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அது எக்ஸாக்டா வந்து கிளைண்ட் கிட்ட சொல்லணும். அது ஏன் அப்படி சொல்லணும்னா, தட் வே யூ கேன் பி என்ஷூர் தட்
you have clearly understood what the client is saying. So you are feeling sad, or do you feel, no, question should frame பண்ணக்கூடாது. You are feeling sad, or you feel sad, or you are sad. So இந்த மாதிரி வந்து ஆஸ்பெக்ட்ஸ்ல அவங்க கிட்ட பண்றதுக்கு பேரு தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கண்டென்ட் அண்ட் ஃபீலிங்ஸ். கண்டென்ட் வந்து இது பண்ணும். ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ணணும்னா சம்மரைஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. சம்மரைசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் எல்லாத்தையுமே இப்போ அதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான். பட் த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ஹோல் கண்டென்ட்டையே மொத்தம் இந்த சம்மரியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சம்மரைஸ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. யுவர் ஓன் வேர்ட்ஸில் கன்சைஸாக கிளியராக ப்ரிசைஸாக பண்ணுறீங்க. இது எதுக்காகனா அந்த தாட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி அதில் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சம்மரைஸ் பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இன் சம்மரைசிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நோட்டீசிங் வாட்ஸ் மிஸ்ஸிங். ஒரே ஒரு ஸ்மால் டவுட். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன்ன்றது இப்போ சைல்டு சொன்ன ஒரு டாபிக் வச்சு நம்ம அதுல வந்து அது நம்ம ரியாக்ட் ஆகி क्वेश्चन கேட்கறது இல்ல, அதாவது அது வந்து சம்மரைசிங். ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க லாஸ்டா வந்து எதனாச்சும் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதை அப்படியே டீவியேட் ஆகுறாங்க வேற டாபிக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ யூ ஹேவ் டோல்ட் மீ தட் யூ அண்ட் யுவர் பிரதர் ஹஸ் பீன் ஃபைட்டிங் அ லாட் ரீசென்ட்லி. ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க சொன்னதையே பேராஃப்ரேஸ் பண்ணி உங்களோட வேர்ட்ஸை வச்சு நீங்க சொல்றீங்க. ஸோ தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். சம்மரைசிங்னா வந்துட்டு சார் சரி, நான் கிளாஸ் ஹீமா சுமதி மேம் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அந்த இப்போ அந்த பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்றது அப்படியே சொல்லாம அத வந்து நாம அவங்க சொன்னதே நம்மளுடைய மாடுலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னதே ரிப்பீட் பண்ற மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அதுதான் ஹீமா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணா நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்துட்டு அழுவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, பேச மாட்டேங்குது. அப்போ வந்து நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்லலாம், யூ ஆர் ஃபீலிங் சேட் ஆர் யூ ஆர் சேட் ரைட் நவ். ஸோ ட்ரை டு புட் வேர்ட்ஸ் தட். அதுக்கு வந்து நீங்க ஒரு வார்த்தைகளை கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு we are trying to put some words to that and we are reflecting their behaviors. I hope you understand now. Yes sir, thank you. Okay, summarizing ன்றது whole concept பண்றது. மிஸ்ஸிங் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் வாட் இஸ் மிஸ்ஸிங். எதுக்கு எப்படின்னா என்ன, சம்டைம்ஸ் வந்து சொல்லுங்களேன். நான் வெர்பல் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, செகண்ட் ஒன் எதுக்கு சொல்றீங்க? நான் வெர்பல் ரெஸ்பான்சஸ். செகண்ட் வந்து என்கரேஜஸ். ஓகே. தேர்ட் வந்து ஆக்சென்டிங் அண்ட் ஆம்ப்ளிஃபையிங். ஃபோர்த் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கண்டென்ட் அண்ட் ஃபீலிங்ஸ். ஃபிஃப்த் வந்து சம்மரைசிங். தேர்ட் வந்து ஆக்சென்டிங் அண்ட் ஆம்ப்ளிஃபையிங். பேஜ் நம்பர் 63ல இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இப்போ புக் இல்ல என்கிட்ட. ஓகே சரி, நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க் யூ சார். ஆக்சுவலி நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் கிளியரா இருக்கு எனக்கு. அந்த நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதை விட எக்ஸாம்பிள் சொல்லும்போது இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே தேங்க் யூ. அதுக்கடுத்து சம்மரைசிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் வாட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ we should always be careful and cautious that you cannot always get all the information from a counseling. அவங்க வந்து சொல்றாங்கன்றதுனால அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்னு நீங்க வந்து ஒரு அசம்ப்ஷன் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் இட் மைட் நாட் பி சஃபிஷியன்ட். நீங்க வந்து அடிஷ்னலா வந்து கேப்ஸ் அதுல இருக்கும். அந்த கேப் என்னன்றத ஒரு கவுன்சிலர் வந்து தெளிவா பார்த்து அது என்னென்ன அந்த அன்ஃபில்டு ஸ்பேசஸ் வந்து கிளைண்டோட ஸ்டோரியில இருக்கிறத கொஞ்சம் சென்சிட்டிவா வித்தவுட் ரொம்ப இன்ட்ரூஷனாவோ இல்லை அதிகாரமாவோ லைக் அத்தாரிட்டேட்டிவா சொல்லாம we should like carefully அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் எதனா இருக்கான்றத பார்த்து you should enable the child to say. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைல்டு அழுதுகிட்டே இருக்குது, அது வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, பட் அது வந்து ஒரு அளவுக்கு தான் ஒரு ஸ்டோரி சொல்லுது. ஸோ அதுக்கு எதனாச்சும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா, இல்லை வந்து வேறு எதனாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் பீன் மிஸ்ட் நல்ல விஷயமா இருந்தா இது எல்லாத்தையும் நம்ம வந்து we should always try to look for the gaps and unfilled spaces in the client story. So that is what is called as notice what is missing. And then sorry சுகந்தி மேம் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. டைப்ல மெசேஜஸ்ல disapproval words also come under encourages ன்னு கேட்டிருக்காங்க. ஆமா குழந்தைய டிஸ்அப்ரூவ் பண்ணக்கூடாது. அவங்க டிஸ்அப்ரூவலா எந்த விஷயத்த பண்றாங்கன்றத வந்து நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கணும். லைக் oh my god, is that really possible? சொல்லிட்டாங்க கலை. ஓ சாரி ஓகே சாரி, இது வந்து கொஞ்சம் பெரிய லெசனு, அதனால கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போறேன்னா சொல்லுங்க, இல்ல ஃபாஸ்டா போகணும்னாலும் சொல்லுங்க. சார் ஆல்ரெடி பார்த்த டாபிக் மட்டும் அப்படியே
இது பண்ணிடுங்க, ஏதாவது புதுசா இருக்கிறத மட்டும் பண்ணுங்க. சரி ஓகே. டாபிக்னா எதுல? அஃப்ரிமேஷன், அதுக்கு அதாவது இப்போ அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டிலாம் கூட நம்ம பார்த்துருப்பீங்க தானே ஆர்த்தி? அந்த மாதிரி அந்த கொஷின்ஸ் அந்த மாதிரி பத்தி நீங்க அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம், நீங்க பாத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ரைட். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல எங்களுக்கு மோஸ்ட்லி அவர் ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் அப்படியே சொல்லட்டும். அப்படிதான் நான் சொல்ல வரேன், அவர் போறாரு கரெக்டா இருக்கு. பட் இது ரொம்ப லென்த்தியான லெசன், கிட்டத்தட்ட 2.5 hours போகும். அதனால கொஞ்சம் ஸ்பீட் 2.5 hours எல்லாருக்கும் பேஷன்ஸ் இருக்குன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்றேன். டைமிங்காக சொல்றேன். பட் எல்லாமே ஓரளவுக்கு எது எது ரொம்ப இம்பார்ட்டன்டா எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லிடலாம். மோரர்லெஸ் ஒரு சிலது படிச்சு புரிஞ்சுக்கும் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், இல்ல நடுவுல அவர் சொல்றது புரியலன்னா கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறாரு. ஏன்னா இது லென்த் லெசன் பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு. அதனாலதான் நான் சொல்றேன், எல்லாருடைய டைமிங்கை கன்சிடர் பண்ணி நான் சொல்றேன், வேற ஒண்ணும். ஓகே மேம், நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கிவிங் ஃபீட்பேக் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்குள்ளேயே நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒன்று வந்து ஃபீட்பேக்குன்றது ஜென்ரலாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் ஆர் அவங்ககிட்டே வந்து திரும்பி இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். இந்த கொடுக்குற மெத்தட் வந்து நிறைய மெத்தட்ஸில் இருக்குது. ஒன்று காம்ப்ளிமெண்ட் மூலமாக கிவிங் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு லைக் வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த குழந்தை வந்துட்டு எஸ்பெஷலி இந்த டீனேஜில் வந்து வளர்கிற ஸ்டேஜஸில் வந்துட்டு நிறைய வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க. வந்து டெவலப்மெண்ட் நீட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே வித் நியூ பிஹேவியர். ஸோ இஃப் சச் அ நியூ பிஹேவியர் பண்ணும்போது தேர் ஆர் சர்டன் டைம்ஸ் வென் த சைல்டு மைட் கம் டு ரியலைசேஷன் தட் ஐயோ நம்ம பண்ண சரியில்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த கேசஸ் யூ ஷுட் ஆஸ் அ கவுன்சிலர் யூ ஷுட் பி லைக் வில்லிங் டு சே தட் ஓகே இது நம்ம வந்து நார்மலான ஆஸ்பெக்ட் தாங்க, இது நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை, இது வந்து எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும் அப்படின்றத சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் நாட் பேட்டர்னைஸ் தம். அவங்க சொல்றது வந்துட்டு ஐஸ் வைக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்னு சொல்லக்கூடாது. பட் யூ ஷுட் பி காஷியஸ்லி ரெஸ்ட்ரைனிங் யுவர் செல்ஃப் இன் அ வே தட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன். சி திஸ் ஹேப்பன்ஸ், நீங்க தப்பே பண்ணியிருந்தாலுமே கூட இது நடந்துச்சு, இதுல இருந்து நீங்க எப்படி லேர்ன் பண்ணலான்றத பாருங்க அப்படின்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஓரியன்டா கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இல்லை அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு கேரக்டரிஸ்டிக்னா இப்படிதான் அப்படின்றது அவங்களுக்கு நல்ல விஷயம் எதனாச்சும் இருக்குது இல்லை கெட்ட விஷயம் இருக்குதுன்னா அதை பாசிட்டிவாக வந்து யூ ஹேவ் டு அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் மீன்ஸ் யூ ஆர் ரிசப்டிங் இட், ரீஇன்ஃபோர்சிங் எ பர்சனல் ட்ரூத். அந்த மாதிரி வந்துட்டு லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூ ஆர் ஆப்வியஸ்லி கோப்பிங் வெல், எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்டர் தி நார்மல் சுச்சுவேஷன்ஸ் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். இல்லை வந்து given a situation like this that you are facing right now, you are doing considerably well அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் நடந்துக்கிற விதம் வந்து பெட்டராக தான் இருக்குது, ஆக்சுவலாக நார்மல் ஆளுங்களோட நீங்கள் பெட்டராக பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது they can understand that okay what we are feeling is maybe turbulent but it is we are doing better than othersன்ற மாதிரியும், இல்லை நம்ம வந்து மற்றவங்கள கூட வெறும் மெட்ரிக்காக வேண்டாம், we are doing better for this given situation அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுடைய வேர்டு வந்து நான் சொன்ன மாதிரி அது சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரபிளிங் எமோஷன்ஸ், ட்ரபிளிங் ரெஸ்பான்சஸ், பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சில டைம் கிரேசியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு வி ஷுட் நாட் லைக் அப்படியே ஆங்ஸைட்டியில் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வி ஷுட் லைக் நார்மல், தீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அன்ரியலிஸ்டிக், ஸோ கம் டு த ரியாலிட்டின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான வேலிடேஷன் கொடுக்கணும். ஏன்னா வேலிடேஷன் இஸ் அ வெரி கீ ஆஸ்பெக்ட் இன் ஹியூமன் எவல்யூஷன் ஆல்சோ. நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நான் இன்னொருத்தர்கிட்ட போய் காட்டுறோம் இல்லை லைக் வாங்குறதுக்காக நம்ம ஒரு போஸ்ட் பண்ணுறோம்னாலே பேசிக்காக அது வேலிடேஷன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ரெஸ்பெக்டே வந்து சில சமயத்தில் மற்றவங்க நம்ம எவ்வளோ லைக் கொடுக்குறாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் தேவைப்பட வேண்டிய இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் வி ஷுட் நாட், அவர் ஐடென்டிட்டி ஷுட் நாட் பி எக்ஸ்டீரியரி லோக்கல், அவங்களுடைய லோக்கஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வச்சு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நார்மலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ்னா லாங்குவேஜ் ரிலேட்டடு, நியூரோ லிங்குவிஸ்டிக்ன்றது அவங்க மைண்ட் ரிலேட்டட்ல அவங்க எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றத வந்து பார்க்குறது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு. எப்படின்னா வந்து சின்ன குழந்தைங்க வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ்டு வியூவாக கூட இருக்கலாம். கம்பார்ட்மெண்டலைஸ்டுனா ஒரு மாடியூலாக ஒரு தனித்தனியாக ஐசோலேட் பண்ணி இது ஒரு தனி இது ஒரு தனி இது ஒரு தனின்ற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் அதனால வந்து தன் குழந்தை தண்ணியை கூட நொந்துக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஒரு அக்கா தங்கச்சி அப்படி இருக்காங்க, சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு சிஸ்டர் மட்டும் ஒரு குழந்தை வந்து நம்மகிட்ட வந்திருக்கு, அந்த கவுன்சிலிங் வந்திருக்கு குழந்தை மட்டும் வந்து ஐ ஆம் ஆல்வேஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி லிட்டில் கேர்ள் ஆர் சம், என்னோட கசினை வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, நான் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையுமே அப்படின்னு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு வராங்க அப்படின்னா
நீங்க என்ன பண்ணணும், அந்த குழந்தையோட ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ரேமை வந்து நீங்க அதிகப்படுத்த பார்க்கணும், வைடன் பண்ண பார்க்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லைக் பை சேயிங் தீஸ் வேர்ட்ஸ். உங்ககிட்ட அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நீ மெச்சூரா இருக்கிறன்றதுனால தான். ஸோ மை இம்ப்ரெஷன் இஸ் தட் யூ மே பி மோர் மெச்சூர் தேன் யுவர் அதர் சிஸ்டர். ஸோ ஈவன் தோ இட் மைட் பி டயர்ஸ் சாரி கஷ்டமா இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நீ வந்து பெட்டர் மெச்சூர்டா இருக்க. அதுவும் இல்லாம இது வந்து நிறைய விஷயங்கள் கத்துப்பன்றதுனால உங்க பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆங்கிள் கூட வந்து பாரு, இது வந்து உனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குது. லைக் வந்துட்டு வேலைகள் அதிகமானாலுமே கூட அந்த குழந்தையோட அசோசியேஷன் விஷயங்கள்ல நீ தான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் லைக் வைஸ் நீங்க ரீஃப்ரேம் பண்றீங்க. அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ யூ ஆர் ரீஸ்ட்ரக்சரிங் இன் a way that it is being positively connoted as well as you are in parallel with the child's need. So that is called as reframing. ஓகேவா? இதோட வந்து இந்த கேட்டகரிஸ் முடியுது, அதாவது ஃபீட்பேக் கேட்டகரியில முடியுது. 4 ஃபீட்பேக்ல பார்த்தீங்கன்னா கிவிங் காம்ப்ளிமெண்ட், கிவிங் அஃபர்மேஷன்ஸ், நார்மலைசிங் அண்ட் ரீஃப்ரேமிங். ஸோ தீஸ் ஆர் திஸ். இப்போ வந்து ஹெல்பிங் த சைல்டு டு டெல் தேர் ஸ்டோரி அண்ட் எம்பதி ஸ்கில்ஸ். சைல்டோட ஸ்டோரியை சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் வந்து ஸ்கில்ஸ் எம்பத்தட்டிக்கலாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். பிகாஸ் ஒரு கவுன்சிலிங்னு வந்துச்சுன்னா மெயினான விஷயம் ஒரு கொஸ்டின் கேட்கறது. ஏன்னா அப்படிதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி கவுன்சிலர் ஆஸ் வெல் அஸ் தி கிளைண்ட் வில் கோ. It is not particularly limited to the child. இவங்க சொன்ன மாதிரி it is also same for the adolescents as well as the elder people also. Because நீங்க வந்துட்டு questions கேட்கிறீங்க, அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, இதுதான் கவுன்சிலிங் என்ற தெரப்பி செஷனே போகும். ஸோ என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றது. யூஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா யூ ஷுட் நாட் ஓவர் யூஸ் த கொஸ்டின். அதாவது யூ ஷுட் நாட் லைக் அப்படியே டூ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இட் வில் நாட் ஃபீல் லைக் அ கவுன்சிலிங், இட் வில் ஃபீல் லைக் அன் இன்டர்ரோகேஷன். இன்டர்ரோகேஷன்ல வந்து ஜெயிலில் உட்காந்து இன்டர்ரோகேட் பண்றாங்கல்ல, ஒரு ஒரு அக்யூஸ்டு ஒருத்தரையோ இல்லை வந்து ஒரு கிரிமினல் அஃபண்டரையோ நீங்க வந்து கேள்வி கேட்குற மாதிரி வந்து அவங்கள உட்காந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ டூ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பட் தேர் வில் பி சம் கேசஸ், அவுட்லயர்ஸ் இருக்கலாம், எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். அப்படின்னா வந்து சில சமயத்தில் வந்து அதிகமாக கேள்வி கேட்டே ஆகணும், இல்லை கிளைண்ட்டே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதை பற்றி நான் சொல்கிறேன்னே நீங்கள் எதனா கேள்வி கூட கேட்கலையே அப்படின்னு. ஸோ அந்த யூஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட் டு நாமினல் லெவல்ஸ்லேயே தான் வச்சுட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் டைம்ஸ்ல இருந்து சொல்லணும். அது முக்கியமான விஷயம். அந்த கொஸ்டின்ஸ்ன்ற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன லெசனில் படிச்சோம், சரி இந்த இதுலையும் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ். அதாவது வாட் ஆர் தே அப்படின்னா, க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ்னா என்னன்னா வந்து பொதுவாக வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேள்வியை வந்துட்டு எஸ் ஆர் நோன்ற மாதிரி பதிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஜென்ரலி இன் இங்கிலீஷ் ஸ்டார்ட் வித் லைக் do you use drugs, or do you think it is right or wrong, or are you doing something good, is it proper, இந்த மாதிரி எதனாச்சும் கேட்குறீங்க. நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இந்த இஸ், ஆர், டூ, டசன்ட், டோன்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா the opponent person, அதாவது in this case the client or child, will be forced to say a yes or no to a complicated question. They might not be willing to say that. அவங்க வந்து ஒரு yes or noன்ற மாதிரி ஒரு பதில சொல்ல அவங்க விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கேட்குற கேள்வி வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அப்போ எப்படி அவங்க கிட்ட கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் WH பேசிஸ்ல வரும். வாட், வென், ஒய், வேர், ஹவு. சி தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் அது எப்படி இருக்கும்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட் டு யூ திங்க் அபவுட் ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க தே வில் பி விவிட்லி எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் எனிதிங். அப்போ வந்துட்டு யூ வில் கெட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர். இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், பிலீஃப்ஸ், வேல்யூஸ், செல்ஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அதுக்காக வந்துட்டு க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பிகாஸ் க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ்க்கும் சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இஃப் த சைல்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி வந்து நீங்க ஒரு கேஸ் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கேசஸ்ல வந்துட்டு யூ கேன் ஆஸ்க் க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ். டு யூ திங்க் இட் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோன்னு ஒரு ஆன்சர் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிட்டு போகலாம். However, it is slightly risky to ask too many closed-ended questions because that can be harmfully negative to the client. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சீக்கிங் கொஸ்டின்ஸ். இன்ஃபர்மேஷன் சீக்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கியூரியஸாக இருக்கிறீங்க. லைக் அது வந்து எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா
ஒரு கவுன்சிலர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு குழந்தை வந்துட்டு படிக்கிறத தவிர காமிக்ஸே படிச்சுட்டு இருக்கு இல்லை டிவியே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா the counselor might ask questions like I am curious that you often see so much of cartoons or comics. What kind do you enjoy the most? எந்த மாதிரி காமிக்ஸ் உனக்கு பிடிக்கும், எந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் உனக்கு பிடிக்கும் அப்படின்னா this will create an opportunity for the child to tell its attitudes, beliefs, why it is liking it. அந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு ஐ ஹியர் தட் யூ லைக் ரைடிங் பைசைக்கிள்ஸ் அ லாட் அப்படின்னா கேன் யூ ஃபில் மீ இன் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்ற அந்த பிலீஃப், அது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சீக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சீக்கிங் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் டு ஹைட்டன் தி கிளையன்ட்ஸ் அவேர்னஸ். கிளையண்டோட அவேர்னஸ் வந்து அவங்களுக்கே வந்து நம்ம புரிய வைக்கிறதுன்றது அந்த கேட்டகரியில் வரது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் டு ஹைட்டன் தி கிளையண்ட் அவேர்னஸ் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் sometimes the client might not be fully aware. அவங்க என்ன எமோஷனை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே கூட தெரியாது, அழுதுகிட்டு மட்டும் இருப்பாங்க இல்லை சேடா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு யூ ஷுட் லைக் கேன் யூ புட் வேர்ட்ஸ் டு யுவர் டியர்ஸ், கேன் யூ டெல் மீ வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் யூ ரைட் நவ். இப்போ உங்களுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, இல்லை நீங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்க மனசுக்குள்ள, உங்க மனசளவுல நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு எதனா உணர்ச்சி இருக்கா, உங்க உடம்புல எதனா இடங்கள் உங்களுக்கு எதனாச்சும் ஃபீல் ஆகுதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டு கிளைண்ட்டுக்கு என்ன நினைக்கிறாங்கன்றத கிளைண்ட்டுக்கே நம்ம வந்து புரிய வைக்க ஆரம்பிப்போம். அவங்களோட ஸ்ட்ரென்த், லிமிடேஷன்ஸ். இது ஜெஸ்டால்ட் தெரப்பி கேட்டகரியில வரும். கிளார்க்சன் 2013 வந்து இது பயனர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் கொஸ்டின். சர்க்குலர் கொஸ்டின்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மிலன் சிஸ்டமேட்டிக் மாடல் ஆஃப் ஃபேமிலி தெரப்பி அப்படின்றது அந்த கேட்டகரியிலேருந்து இது வருது சர்க்குலர் கொஸ்டின். சர்க்குலர் கொஸ்டின் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைரெக்டாக ஒரு கேள்வியை கேட்காம நீங்கள் வந்துட்டு அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க இல்லை அவங்க எப்படி இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்ற ஒரு கேட்டகரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பை ஆஸ்கிங் சர்க்குலர் கொஸ்டின்ஸ் லைக் ஐ ஒண்டர் வாட் யுவர் பிரதர் திங்ஸ். அதான் நான் சொன்னல, சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, இல்லை வந்து உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வருது அப்படின்னா உங்கள் அம்மா திட்டும்போது உங்கள் தம்பியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு ஆரம்பிக்கிறதோ, இல்லை வந்துட்டு லெஸ் த்ரெட்டனிங்கான கேள்விகள், அதாவது உங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்ற மாதிரி டைரெக்டாக கேட்காம உங்கள் தம்பி இல்லை உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு ஒரு சர்க்குலராக வந்து அப்படியே யூ ஆர் ஃபார்மிங் சர்டன் சர்க்குலர் கொஸ்டின்ஸ். ஃபைனலி யூ வில் பி அரைவிங் டு தி திங். ஆர் அப்படியே சர்க்குலராகவே கூட அது போகலாம். திஸ் இஸ் கால்ட் சர்க்குலர் கொஸ்டின். டிரான்சிஷனல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனாலே ஜென்ரலாக ஒரு ஃபேஸ் இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்சிஷனல். ஸோ டிரான்சிஷனல்ன்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு செஷன் முடிஞ்சு போச்சு, அடுத்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட் டைம் யூ ஹேவ் மென்ஷன்ட் ஆர் earlier you have mentioned that troubling experience with your brother. நீ வந்து உங்க அம்மாவோடையோ உங்க பிரதரோடையோ நீங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, shall we start with there அப்படின்ற மாதிரி டிரான்சிஷனா பொறுமையா வந்துட்டு அந்த இதுல இருந்து இதுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க. இந்த மாதிரி பண்றது எது யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா சைல்டு வந்து அந்த டிஸ்கஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டு ரிட்டர்ன் டு தி டிஸ்கஷன் அண்ட் தென் டு மூவ் ஃப்ரம் டாக்கிங் ஃப்ரம் ஒன் ஆஸ்பெக்ட் டு அனதர் ஆஸ்பெக்ட். போன ஆஸ்பெக்ட்ல இதை பத்தி பேசணும், இன்னைக்கு வந்து எந்த ஆஸ்பெக்டை பத்தி பேசலாம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கொண்டு வருது, ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக் போறது. இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஆக்டிவாக லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத காட்டுறதுக்கு, தட் ஐ எம் an active participant or a conversationalist அப்படின்றது. இன்னொன்று நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டு enliven the conversation. enliven அப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு ஃப்ராலிக்கா ஃபன்னா ஒரு லைவ்லியா கொண்டு போறதை enliven அப்படின்வாங்க. ஸோ டிரான்சிஷனல் கொஸ்டின்ஸ்ல 4 குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனோம்னா அது வந்து தான் டு என்கரேஜ் த சைல்டு டு ரிட்டர்ன் டு த டிஸ்கஷன், டு என்கரேஜ் த சைல்டு டு மூவ் ஃப்ரம் ஒன் டாபிக் டு அனதர் டாபிக் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நானும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கவுன்சிலர் காட்டுறது அண்ட் டு enliven தி கான்வர்சேஷன். இதுக்கப்புறம் சாய்ஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ்ல இதுதான் லாஸ்ட் கேட்டகரி. என்னன்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரியாலிட்டி தெரப்பி அப்படின்றதுல இருந்து வருது. இது கிளாஸ்டர் 2001ல. வாட் இட் மீன்ஸ் சிங்கிள் வேர்ட்ல சொல்லுங்க. enliven என்ன சொல்லுங்க? enlivenனா வந்துட்டு லைவ்லியா கொண்டு போறது, மகிழ்ச்சியா ஹாப்பியா ஒரு அப்பீட் ஆட்டிடியூட்ல கொண்டு போறது. ஓகே ஓகே தேங்க் யூ. ஸோ சாய்ஸ் கொஸ்டின்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி தெரப்பி கிளாஸர் 2001ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாய்ஸ் கொடுக்குறோம், பேசிக்காக ஒன்றும் கிடையாது. வாட் வுட் ஹவ் பீன் அ பெட்டர் சாய்ஸ், அதாவது நம்ம கூட நினச்சிட்டு இருப்போம் நேற்று எதனா ஒன்று பேசிட்டு இருப்போம், இல்லை ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்போம், அடுத்த நாள் வந்து நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை படுத்துட்டு இருக்கும்போதோ தூங்கிட்டு இருக்கும்போதோ இல்லை வேற ஏதாச்சும் வந்து ஒரு நம்ப ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இது பண்ணிருக்கலாமே, அந்த சாய்ஸ் எடுத்துருக்கலாமே அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா. அதை வந்து சில சமயத்தில் குழந்தைகள் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ குட் ஆஸ்க் சர்டன் கொஸ்டின்ஸ் லைக் வாட் வுட் ஹவ் பீன் அ பெட்டர் சாய்ஸ் ஃபார் யூ டு பி மேட் அட் தட் டைம்,
or what would you like to do at that time, or how you would have acted to the situation given the information that you currently possess அப்படின்ற மாதிரி வந்து நீங்க கேக்குறீங்க. அது வந்து சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. இது வந்து பாஸ்டாகவும் இருக்கலாம், ப்ரெசென்ட்டாகவும் இருக்கலாம், ஃபியூச்சர்லயும் இருக்கலாம். ஸோ அது வந்து சைல்டோட கான்சிக்வன்சஸை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் பிஹேவியருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை வச்சு கொடுக்கறது சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ன்றது. ஓகேவா, திஸ் இஸ் சாய்ஸ் கொஸ்டின். இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸ்டேட்மெண்ட்னாலே ஜென்ரலாக என்ன, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் சென்டென்ஸ் அப்படின்றது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி லைக் யூஸ்ட் டு ப்ரொவைட் ஃபீட்பேக், அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக. அப்புறம் வர சாரா, சாரி ஒரு நிமிஷம். ரியலி சாரி. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு. நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு. ஃபீட்பேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, யூ சீம் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிம்பிள். அவங்களுக்கு வந்து ஏன் உங்களுக்கு படிக்கிறதுல வந்து இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு, இல்லை ஏன்ற கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ வந்துட்டு அந்த குழந்தை வந்து அதை எலாபரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபீட்பேக் பண்றது. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்து, நான் வந்து இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று, ஐ ஹவ் நோட்டீஸ்டு தட் வாட் யூ ஆர் கோயிங் அப்படின்றது வந்து நமக்கு வாட் யூ ஆர் சேயிங் ஆர் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ அண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் டு யூ அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணுறது கவுன்சிலருடைய ஃபீட்பேக். தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களோட அப்பியரன்சஸ், ஆட்டிடியூட்ஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. நான் பார்த்தேன் அவங்களோட கையை வந்து நீங்கள் யூ ஆர் கிளாஸ்பிங் யுவர் ஹேண்ட்ஸ் வெரி டைட்லி அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ஜெஸ்டால் தெரப்பிலேருந்து வருது. அவங்களோட சுச்சுவேஷனை அவங்களுக்கே நம்ம கிளியர் பண்ணி காட்டுறோம். ஸோ இது வந்து தேர்ட். ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கேன் பி பேரடாக்சிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேரடாக்சிக்கலாக என்னன்னா வந்து, ஆனால் இந்த விஷயம் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஈகோ ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இதை நம்ம பண்ணணும். பேரடாக்சிக்கல்னால என்ன அர்த்தம்னா எதிர்மறை அப்படின்னு அர்த்தம் ஜென்ரலாக அந்த வார்த்தைக்கு மீனிங். Which means if something is happening which is supposed to happen such a way but it is happening oppositely reverse, அதை வந்து பேரடாக்சிக்கல் அப்படின்வாங்க. அது ஹியூமராகவும் கூட நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, ரொம்ப ஃபெயிலியர் ஆமே நீங்க, ஸோ யுவர் டோட்டல் ஃபெயிலியர் இன் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது கேட்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த குழந்தைக்கு ஈகோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஈகோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா தான், ஈகோ ஸ்ட்ரென்த் மீன்ஸ் என்னன்னா, அந்த குழந்தை வந்துட்டு அப்பெல்லாம் கிடையாது நான்லாம் பண்ணி காட்டுறோம் பார்க்குறீங்களா, டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். லைக் அப்பெல்லாம் கிடையாது என்னாலையும் படிக்க முடியும், நான் வேணா படிச்சு காட்டுவா அப்படின்னு சொல்லி அது வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த குழந்தையா இருந்தால் அந்த கேட்டகரிக்கு மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் டைப். ஃபிஃப்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டு கிளாரிஃபை வாட் மைட் பி ஹேப்பனிங். அவங்களுக்கே அவங்க என்ன சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்கள் சொல்லுவீங்க. எப்படின்னா வந்து, நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஐ வேர் இன் யுவர் சுச்சுவேஷன் ஐ வுட் பி ரேதர் ப்ளீஸ்டு வித் மை செல்ஃப் பிகாஸ் ஆஃப் ஐ பொசஸ் திஸ் குவாலிட்டிஸ் தட் குவாலிட்டிஸ். நான் இவனுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. லைக் அவங்களோட சுச்சுவேஷன் நீங்கள் அவங்களை கிளாரிஃபை பண்ணி, யூ டோன்ட் ஹேவ் டு பி ஜென்ரலி ஸோ டவுன் அப்படின்றத புரிய வைக்கிறது. ஸோ கிளாரிஃபை வாட் மைட் பி ஹேப்பனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்றதுனா என்ன, ஜென்ரலாக வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கிங், நான் அப்படின்றது மாதிரி. ஐ டு நாட் வரி அபவுட் nowadays, I do not care about what others say, I know my value. These kind of statements வந்து I statements னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ஸ்ட்ரக்சர் தி கவுன்சிலிங் ப்ராசஸிங். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸிங்கோடைய லெவல்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாப்பியாக கொண்டு போகலாமா, சேடாக கொண்டு போகிறோமா, இல்லை வந்துட்டு அவங்க வேறு ஏதாச்சும் ஸ்கில்ஸை பற்றி எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த ஸ்கில் ஆங்கிளில் நம்ம போகிறோமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்குறது திஸ் attribute. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, providing feedback by the counselor, second thing. Third one வந்துட்டு understanding their own situation. அதுக்கப்புறம் வந்துட்டு noticing their position. அப்புறம் paradoxical humor, அதாவது ஈகோ ஸ்ட்ரென்த் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஐன்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு பேசுறது, அதாவது ஐ do not worry about them, I value my own strength அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சர், லெவல்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி whichever is available. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் எம்பத்தி இன்ஸ்டிங்க்ட். இப்போ எம்பத்தியை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி உருவாக்குறது அப்படின்னா, ரெண்டு மேஜர் ஆஸ்பெக்ட். ஒன்று அஃபெக்டிவ் கெப்பாசிட்டி. அஃபெக்டிவ் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தருக்காக இருக்கிற ஃபீலிங்கை வந்து, அதாவது எஃபெக்டிவ்னா சொன்னால எமோஷன்ஸ் இன்னொருத்தருக்காக இருக்கிறத நீங்கள் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. இன்னொன்று வந்துட்டு அதே ஆங்கிள் காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, பெர்ஸ்பெக்டிவ், ஃபீலிங், அந்த கேட்டகரியில் போகும். ஒன்று வந்துட்டு அஃபெக்டிவ்னா வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸு
காக்னிட்டிவ் அபிலிட்டின்றது மற்றவங்களுக்கு அதை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ திஸ் கேன் பி சம்டைம்ஸ் வந்து சில குழந்தைகள் வந்து ரெஸ்பான்சிவாவோ நான் பியூனிட்டிவாவோ நான் அத்தாரிட்டேட்டிவாவோ இருக்கலாம், இல்லை அப்படியே ரிவர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கேட்டகரிஸில் சைல்டோட டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரோ சோஷியல் அண்ட் சோஷியல் பிஹேவியர் கொண்டு போகிறதுக்கு திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரோ சோஷியல் பிஹேவியர்னா பேசிக்கலி இட் இஸ் லைக் ஹெல்பிங் டெண்டன்சி. ஸோ ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கணும்னா தி சைல்ட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எமோஷன் எப்படி இருக்குன்றது அது புரியணும், சொன்ன மாதிரி அஃபெக்டிவ் கெப்பாசிட்டி. அண்ட் தென் cognitive ability. Cognitive ability means to understand the another's perspective or feelings or emotions. Okay, difference between sympathy and empathy. Sukanti. Okay ma'am. Sympathy and empathy. Sympathy na enna pathina vandute paridhapapadradhu, like feeling sad for them or feeling pity for them. That will not go so well with generally யாருக்குமே வந்து sympathize பண்றது அவ்வளவா பிடிக்காது. அதே empathyன்றது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளோட எம்பத்தியை வந்து இப்படி எடுத்துக்கோங்க, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா, எம்பத்தி மீன்ஸ் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் சீயிங் ஃப்ரம் யுவர் ஆங்கிள் யூ ஆர் ரிமூவிங் தட் யுவர் இன்டர்னல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு தட் ஆஃப் அ சைல்டு. அந்த சைல்டோடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவ் யூ கேன் see the world through their eyes. அப்போ என்ன ஆகுது, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் they are really going through. So this is called as empathetic. Empatheticனா வந்து சும்மா சொல்யூஷன்ஸோ ஆன்சர்ஸோ வந்து எஸ் ரைட் அப்படின்ற மாதிரி நீ இப்படி பண்ணி அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக யூ ஆர் ஜஸ்ட் சிம்பிளி அண்டர்ஸ்டாண்டிங் தட். தட் இஸ் கால்ட் அஸ் எம்பத்தட்டிக். தேங்க்யூ. அதுக்கடுத்து எம்பத்தி ட்ரைனிங். எம்பத்தி ட்ரைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதான் ப்ரோ சோஷியல் பிஹேவியரோ இல்லை மற்றவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்பெக்டில் கொண்டு போகிறதுக்கு எம்பத்தட்டிக் ட்ரைனிங்னு. இதை வந்து ஒரு 3 ஆங்கிளாக இருக்குது ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, இந்த எம்பத்தட்டிக்லாம் ஒரு குழந்தைய வந்துட்டு ஆக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஓன் ஃபீலிங். ஃபர்ஸ்ட் நீ எப்படி ஃபீல் பண்றன்றது அந்த குழந்தைக்கு வந்து புரிய வைக்கலாம். அப்படி புரிஞ்சாதான் ஓகே நம்மளுடைய லோக்கஸ்ல இருந்து இப்படிதான் நமக்கு இதெல்லாம் உணர்ந்து போல, நம்மள மற்றவங்க ஹர்ட் பண்ணாங்கன்னா நமக்கு இப்படி ஃபீல் ஆகுது, மற்றவங்க நம்மள நல்லபடியா நடத்துனாங்கன்னா நம்ம இவ்வளோ ஹாப்பியா இருக்கணும். அந்த மாதிரி லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ஒன்ஸ் ஓன் ஃபீலிங்ஸ் வச்சு பாக்குறீங்க. செகண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஒன் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். அந்த குழந்தைக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற ஆஸ்பெக்ட் வந்து ரெண்டுத்தையும் நீங்க பார்க்க வைக்கிறீங்க. ஹவ் யூ ஆர் டூயிங்னா இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களப்பா மற்றவங்க நடத்தினா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நீ இப்போ எப்படி நடத்துறியோ அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், அதோட சிமிலாரிட்டிஸ்லாம் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸிங் ஆன் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஒன் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். தனக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற அந்த ஃபோக்கஸ். தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோல் டேக்கிங் ஆர் ரோல் பிளேயிங். வாட் இஸ் ரோல் பிளேயிங்னா வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து லைக் இமேஜின் யூ ஆர் தட் chicken or imagine you are that rat that is being dissected on the lab அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலி நான் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பட் இமேஜின் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க வைக்கிறீங்க அந்த குழந்தைய. ஓகேவா? அப்படி பார்க்க வைக்கும்போது ஒரு அனிமலோ பிளான்ட்டோ இன்அனிமேட் ஆப்ஜெக்டோ பண்ணும்போது they can understand what is actually going. Okay, this is called as a role taking or role playing. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கோங்க, நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்காதீங்க. So imagine that the point of view of an animal, plant or inanimate. அதுல வந்து role taking or role playing. So these are the 3 kind of empathy training. Initial focus on one's own feelings, similarities between oneself and others, and role taking and role playing. Okay, wow, this is empathy training. So dealing with resistance and transference, that's the topic. Resistance and transference அப்படினா ரெசிஸ்டன்ஸ்னா ஜெனரலா என்ன அர்த்தம்னா சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ரெசிஸ்டன்ஸ்னா டிஃபையன்ஸ், அதாவது அவங்க சொல்றதுக்கு அப்படியே நேர்மாறா நம்ம நடந்துக்கிறோம்னா தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஜெனரலா இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் கேசஸ்ல வந்து கவுன்சிலர் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா தான் வந்து இந்த ஆஸ்பெக்ட் நடக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் லைக் ரெசிஸ்டன்ஸ் குட் பி a consequence of poor counseling skills or models. நீங்க போட்டிருக்க மாடல் தப்பா இருக்கலாம், இல்லை உங்களோட கவுன்சிலிங் ஸ்கில் வந்துட்டு நீங்க அவங்கள பிளேம் பண்ற மாதிரி வந்து அவங்களோட ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா the child will start to see you as a threat instead of a therapist. அப்போ என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு லைக் நீங்க போதுமான அளவுக்கு லிசன் பண்ணல, நீங்க என்ன புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை டிடாக்டிக்கா இருக்கிறீங்க. டிடாக்டிக்னா வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி, அதாவது நான் அத்தாரிட்டேட்டிவா இருக்கேன், நான் சொல்றேன் நீ கேளு, டீச்சர் மாதிரி நடந்துக்கிறீங்க. அந்த கேசஸ்ல வந்து பயம் தான் வருமே தவிர எந்த டீச்சர்கிட்டையும் போய் நம்மளோட ஃபுல் எமோஷன்ஸை சொல்லணும்னா தோணாது யாருக்குமே. ஓகேவா? ஸோ இன் தீஸ் கேசஸ் த கிளைண்ட் மைட் ரெசிஸ்ட் தி கவுன்சிலர் whose behavior is too discrepant. டிஸ்கிரிப்பன்ட்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கிறது, லைக் டூ அண்ட் ஃப்ரோ அவரே வந்து மாற்றி மாற்றி பேசுறாரு. அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை எப்படி டீல் பண்றது? சம்டைம்ஸ் வந்து கவுன்சிலர் மேலே மிஸ்டேக் இல்லாமலே கூட ரெசிஸ்டன்ஸ் நடக்கலாம். குழந்தைய கூட டிஃபையண்டா, டிஸ்ஒபீடியண்டா, இல்லை ஓடிடி கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹவு டு டீல் வித் ரெசிஸ்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் நான் ஜட்ஜ்மெண்டல் லிசனிங்காக நீங்கள் இருக்கணும். நம்ம மேலே இருக்கிற ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் அவங்கள வந்துட்டு சரி தப்புன்ற கேட்டகரியில் அவங்கள வந்து போடாமல் அவங்கள ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எம்பத்தட்டிக்கலாம்.
அந்த ஒரு ஆங்கிள் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சைல்டு வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அட்டாக் மீன்ஸ் லைக் வெர்பலா வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படி இல்லை கிளம்ஸியா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டிஃபென்சஸை வந்துட்டு என்னன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நீங்க டீகோட் பண்ண ஆரம்பிச்சாதான் எஸ்பெஷலி டீலிங் வித் சென்சிட்டிவிட்டி அப்பதான் வந்துட்டு ஃபிளெக்சிபிளா அவங்க ரியாலிசம்க்கு அவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி மெத்தட் ஆஃப் டீலிங் வித் ரெசிஸ்டன்ஸ். இப்போ டிரான்ஸ்பரன்ஸ் இஸ் அ வெரி கீ ஆஸ்பெக்ட். எல்லார் வாழ்க்கையிலுமே கவுன்சிலராக இருந்தாங்கன்னா திஸ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் இன் தேர் லைஃப் டைம். விச் மீன்ஸ் டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அன்கான்ஷியஸா சில சமயங்கள்ல இல்ல நமக்கே தெரியாம நம்மளோட எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட போறது ஜென்ரலா டிரான்ஸ்பரன்ஸ் சொல்லுவாங்க. பட் இது கவுன்சிலிங் செஷன்ல சில சமயத்துல நடந்தோம். எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு வேலையுமே நடக்கும். பட் ஃபர்ஸ்ட் நம்ம சில்ட்ரன் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. பெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ்னா வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப ஒரு சவுண்டான அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பா கொடுக்காததை நீங்க கொடுக்குறீங்கன்னும் போது ஒரு ஃபாதர் ஃபிகரா ஒரு ஐடியலைஸ்டு ஃபாதர் ஃபிகராவோ இல்லை நீங்க தான் ஃபாதர்னே நம்ப ஆரம்பிச்சு டிரான்ஸ்பரன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ். சில சமயத்துல மெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ் ஆகலாம். மெட்டர்னல்னா வந்து அம்மா, இதுல வந்து அப்பாவுக்கு பதிலா அம்மா. அம்மா எப்போ வந்து அம்மான்றது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருவேளை நீங்க வந்து லவ்விங் இன்ஃப்ளூயன்ஷியலா அப்ப அதுல அப்பாக்கு எப்படி சவுண்ட் அட்வைஸ் இல்ல அத்தாரிட்டேட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலா இருக்கிற மாதிரி காட்டினா எப்படி அப்பா கூட அசோசியேட் பண்ணதோ அது மாதிரி வந்து ஒரு கேரிங்கா லவ்விங்கா இன்ஃப்ளூயன்ஷியலா நர்ச்சரிங்கா இருந்ததுன்னா மெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ் கூட நடக்கும். சில சமயத்துல சிப்ளிங் டிரான்ஸ்பரன்ஸ் நடக்கும். சிப்ளிங் டிரான்ஸ்பரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிப்ளிங்ஸ்னா வந்து அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த மாதிரி. இது எப்ப நடக்கும்னா வந்துட்டு நம்ம அம்மா மாதிரி அப்பா மாதிரி நடந்துக்கிறதுக்கு பதிலாக இவங்க கிட்ட வந்து நம்மளால ரொம்ப வந்து ஒரு லீடர் ஃபாலோவர் பிஹேவியருக்கு பதிலாக பியரா இருக்கிறோம், ஒரு ஒரு கொலீக் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா சிப்ளிங் டிரான்ஸ்பரன்ஸ் கூட நடக்கும். சில சமயத்துல என்ன நடக்கும்னா இது இந்த மெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ் வந்து இப்போ ஒரு சைல்டு வந்து ஒரு டாகுக்கு ஷோ பண்ற லவ் கூட வச்சுக்கோங்க இருக்கலாம். பட் ஜென்ரலா வந்து அது அசோசியேஷன் எப்படி நடக்கும்னா வந்துட்டு ஏதோ ஒரு கேரக்டர் மேல வந்து டிரான்ஸ்பரன்ஸ் ஆகும். அந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆகிற கேரக்டர் வந்துட்டு தன்னோட அப்பா கூட அசோசியேட் ஆச்சுன்னா பெட்டர்னல், அம்மா மாதிரி நினைச்சுக்கிச்சுன்னா அது மெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ். தம்பி மாதிரி ரொம்ப கேர் எடுக்க முடியும். லைக் இப்போ ஒரு டாக் கொண்டு வந்தா அந்த சைல்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம் அம்மா பண்ற இதுதான். ஸோ அதுதான் கேட்பேன். ஸோ மெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ்னா இது ஒரு எக்ஸாம்பிளா எழுதலாம் இல்லையா? தாராளமா எழுதலாம் கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்க அம்மா அந்த மாதிரி பண்றாங்க, இது இவங்களும் பண்ற மாதிரி அவங்க அசோசியேட் குழந்தை வந்து டிரான்ஸ்பரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா தென் இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் an எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து எதுல எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் பெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ், மெட்டர்னல் டிரான்ஸ்பரன்ஸ், சிப்ளிங் டிரான்ஸ்பரன்ஸ், நான் ஃபெமிலியல்னு 4வது ஒன்று இருக்கு. நான் ஃபெமிலியல் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் இது எங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்றேன். நான் ஃபெமிலியல் டிரான்ஸ்பரன்ஸ்னா ஃபேமிலி மாதிரி ஆட்கள் இல்லாம ஒரு டாக்டர் மாதிரியோ, இப்போ நீங்க வந்து டாக்டர் மாதிரி நல்லா உட்காந்து கெத்தா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா the child might think like you are a doctor or you are ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு priest மாதிரி வச்சுக்கோங்க. priestனா வந்து ஒரு பாதிரியார் இல்ல வந்து ஒரு ஒரு அர்ச்சகர் எனிதிங் அவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஸ்டீரியோ டைப் ஃபார்ம் ஆகுறது இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆளை எடுத்து அப்படியே எல்லாருக்கும் இப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்றது பேர் ஸ்டீரியோ டைப். அதாவது சைனீஸ்னாலே கண் எல்லாருமே சின்னதாக தான் இருக்கும், ஆப்பிரிக்கன்னாலே எல்லாருமே கருப்பாக தான் இருப்பாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ, தட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. அதுதான் வந்து ஸ்டீரியோ டைப். டீச்சர்ஸ் இஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ டீச்சர் மாதிரியோ டாக்டர் மாதிரியோ இந்த மாதிரி வந்து நான் ஃபெமிலியர் டிரான்ஸ்பரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா லைக் அவங்க வந்து பயங்கரமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு priest is expected to be holy in everything they do. ஒரு policeman is expected to be always upholding the law. ஒரு சிக்னல் கூட தாண்டக்கூடாது, அப்படி தாண்டி மாட்டான ஒரு போலீஸா இருந்து நீயே மாட்டிக்கிட்டே லைக் அது மாதிரி ஸ்டீரியோ டைப் ஃபார்ம் ஆகும். டாக்டர்ஸ்னா வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையை நான் கொண்டு போனாலும் they will have to cure any ailment. அது மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க ஓவரா வந்து பயங்கரமா நடந்து சூப்பர்ஃபிஷியலா, அதான் கரெக்டான வார்த்தை. இஃப் யூ ஆர் ஸ்டார்ட் டு ஆக்ட் லைக் சூப்பர்ஃபிஷியலா இந்த நான் ஃபெமிலியர் டிரான்ஸ்பரன்ஸ் நடக்கும். திஸ் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சஸ் ஆர் ஜென்ரலி நாட் குட். ஏன் நாட் குட் அப்படின்னா தப்பா வந்து உங்களே அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ நடந்துக்க ஆரம்பிச்சு they will feel like அது வந்து டெர்மினேஷன் பேஸ் வரும்போது it will make the things complicated. So this is the types of transferences. இது எதுல எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா this was first described by the psychoanalyst Sigmund Freud in 1895 book of studies of hysteria அப்படின்ற புக்ல வந்து எழுதிருக்காங்க. ஹிஸ்டீரியான்ற ஸ்டடி. ஹிஸ்டீரியானா ஜெனரலா என்ன அர்த்தம், ஒரு சைக்காலஜிக்கல் பினாமினன்.
அதாவது ஓவர் எமோஷன் காட்டிட்டு பயங்கர எக்ஸாஜரேட்டடா இருக்கிறத வந்து ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா அந்த ஹிஸ்டீரியான்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஓகேவா? இதனால வந்து கண்டிப்பா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. மென்டல் டிசார்டர்லாம் கிடையாது. திஸ் சிம்பிளி மீன்ஸ் தட் இட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் இட் நீட்ஸ் டு பி ஸ்விஃப்ட்லி டெல்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா பிஹேவியர்ஸ் சில்ட்ரன்ஸ் யூஸ் டு டீல் வித் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஐம் ரியலி சாரி, ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்களை போர் அடிக்கலன்னா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா லெசன் ரொம்ப ரொம்ப பெரிய லெசனு. ஓகேவா? அப்படி எதனா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, நான் வந்து இன்னும் கூட ஸ்பேஸ் ஃபாஸ்ட் ஆகுறேன். ஓகேவா? சரி, ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. பிஹேவியர் சில்ட்ரன்ஸ் யூஸ் டு டீல் வித் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் வச்சு டீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஜென்ரலாக வந்து இது எல்லாமே டிஃபென்ஸ் மெக்கானிசம் கேட்டகரியில் வருது. வாட் இஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, அது எதுவாக வேணா இருக்கலாம், எந்த எமோஷனாக வேணா இருக்கலாம். அந்த எமோஷனை வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ், அதாவது கோப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு சைல்டாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் அதர்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வி வில் ஹேண்டில் சம் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸை வச்சு வி வில் லைக் ஃபைண்ட் அ வே டு கோப் அப் வித் தட் சினாரியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்ஷன் வச்சுக்கோம். ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரிட்டேட்டடாக இருப்போம், ஆனால் மற்றவங்க எல்லாரும் இன்னைக்கு எல்லாருமே என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க, எவ்ரிபடி இஸ் இரிட்டேட்டிங் மீ, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன். வி வில் பி ப்ரொஜெக்டிங் அவர் எமோஷன்ஸ் ஆன் அதர்ஸ் அண்ட் ஃபீல் லைக் தே ஆர் இன்அப்ராப்ரியேட், தே ஆர் அன்அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி பண்ணுறது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஆங்கர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷனில் வந்துட்டு இந்த கேட்டகரி வருது. வி ஆர் ப்ரொஜெக்டிங் அவர் இன்செக்யூரிட்டிஸ் ஆர் அவர் பிஹேவியர்ஸ் ஆன் அதர்ஸ். அதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரியாக்ஷன் ஃபார்மேஷன். ரியாக்ஷன் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய அன்அக்னாலஜ்டு டிசையர்ஸை மற்றவங்க வந்து சொல்லும்போது நமக்கு அந்த ஆசை இருந்திருக்கும், பட் அதை மற்றவங்களுக்குள்ள இருக்கிற ஆசையை வந்து நம்ம அப்படியே தடுக்க பார்ப்போம். லைக் நம்ம புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா people react strongly to their own unacknowledged desires by acting to suppress or even destroy those desires in others. மற்றவங்க கிட்ட அந்த இது இருந்துச்சுன்னா அதை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுவோம். திஸ் இஸ் ரியாக்ஷன் ஃபார்மேஷன். இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டினையல்ன்றது இன்னொன்று ஒன்று. டினையல்னா என்னன்னா வந்து ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் சம்திங் விச் இஸ் ட்ரூ ஆர் இன்ஃபேக்ட் அது வந்து ஃபேக்சுவலாக கூட இருக்கலாம், பட் நம்ம அதை அக்செப்டே பண்ண மாட்டோம். கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது, நம்ம நீ தான் கோவப்படுறேன்னு சொன்னால் நாளாலாம் கோவப்படல, மற்றவங்க தான் எல்லாரும் என்னை வெறுப்பேற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. திஸ் இஸ் டினையல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா I shared a example with the meeting. Example of reaction formation. Example of reaction formation வந்துட்டு நமக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி, இல்லை வந்துட்டு ஒரு கொக்கோ மேட்ச் நடக்குதுன்னு அதை வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருந்திருக்கும், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், எனிதிங் இட் கேன் பி. அப்போ வந்துட்டு வேற ஒருத்தங்க நம்ம அதை அன்அக்னாலஜ்டு அந்த டிசைர் நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம், பட் நம்ம அதை மற்றவங்க எடுத்துன்னு சொல்லும்போது அதெல்லாம் போகாது, நீ அதெல்லாம் வேலைக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு, ஒய் ஆர் யூ dwelling into those behaviors அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகுது நெகட்டிவா. ஓகேவா? டினையல்ன்றது வேணான்னு சொல்றது. ரிப்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற அன்கம்ஃபர்டபுள் தாட்ஸை வந்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே வெளியிலேயே கொண்டு வராம இருக்கிறது ரிப்ரெஷன். ரிப்ரெஷன் வேற, சப்ரெஷன் வேற, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ரெஷன்னா என்னன்னா, அதாவது மற்றவங்க வந்து நம்மளுடைய அந்த ஆஸ்பெக்டை வந்து சப்கான்ஷியஸா தள்ளி விடுறாங்க, இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சப்ரஸ் பண்ணி நம்மள அடக்குறாங்க, அது சப்ரெஷன். ரிப்ரெஷன் என்னன்னா தானாவே வந்து ஒரு கோப்பிங் ஸ்டைலா வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஆங்ஸைட்டி, அதை பத்தின பதட்டமோ இதுவோ ஆகிறதுக்கு பதிலாக அதை அப்படியே ரிப்ரெஸ் பண்ணி அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரிப்ரெஸ் ஆகி நம்ம வந்து அது சப்கான்ஷியஸ் வந்துப்போம். இது ஒரு கோப்பிங் மெக்கானிசம். இன்டெலெக்சுவலைசேஷன் இன்னொன்று இருக்கு. இன்டெலெக்சுவலைசேஷன்னா வந்துட்டு இந்த மற்ற மெத்தடெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக அறிவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு தடவை ரிப்ரெஷன் சப்ரெஷன் சொல்ல முடியுமா? ஷூர். ரிப்ரெஷன்னா வந்துட்டு இஸ் அ கோப்பிங் மெக்கானிசம். அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஒரு கோப்பிங் மெக்கானிசமா ஃபாலோ பண்ணி, அதாவது ஒரு பேய் பயம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பேய் பயம் இருக்குதுன்னா வந்துட்டு பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்ம அந்த தாட்ஸ் வந்து ரிப்ரெஸ் பண்ணி இது பெஸ்ட்டான ரியல் கேஸ் சினாரியோவில் இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஸ் அபியூஸ்லாம் நடக்கும். இந்த ரிப்ரெஷன்ன்றது சின்ன வயசுல வந்துட்டு ஒரு சைல்டு வந்துட்டு செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணியிருந்தா, பீட் கை ஆர் அ கேர்ள், 2 கேசஸ்லையுமே நடக்கும். அவங்களுக்கு அது நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தேர் வில் பி கேப்ஸ் இன் தேர் மெமரி. அவங்க மெமரியில் வந்து அப்படியே கேப் இருக்கும். சின்ன வயசுல எனக்கு அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து போனோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆனால் அது ரிப்ரெஸ் ஆகி அது அவங்களுக்குள்ளே வந்து அதை பற்றின பதட்டங்கள் வராமல் இருக்கிறதுக்காக டு கோப் அப் வித் தட் sensation or anxiety or fear, they will be repressing their own thought. அவங்களா பண்ணிக்கிட்டா அது ரிப்ரெஷன். மற்றவங்க வந்துட்டு வேற எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வாலண்டரியா மற்றவங்க வந்துட்டு இதெல்லாம் நீ யோசிக்க கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கண்டுக்காது, அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது சப்ரெஸ் பண்றது. தட் இஸ் சப்ரெஷன். ஸோ தீஸ் ஆர் 2 things. ஓகேவா? நெக்ஸ்ட். ஷூர்.
நெக்ஸ்ட் வந்து இன்டெலெக்சுவலைசேஷன் அப்படின்னா என்னன்றா அறிவை யூஸ் பண்ணி we are insulating ourselves or distancing ourselves from that emotion. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதோ ஒரு சோகமோ நடக்குது, ஒரு டெத் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பாட்டி இல்லை தாத்தா அப்படி இருக்கிறாங்கன்னா இன்டெலெக்சுவல் அறிவை யூஸ் பண்ணி சரி ஓகே ரைட்டு அட்லீஸ்ட் அவங்க இவ்வளவு தூரம் வாழ்ந்தாங்க, நல்லபடியா வாழ்ந்துட்டாங்க, இதுக்கு மேல ஒருவேளை இருந்தாலும் அவங்க இன்னும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அட்லீஸ்ட் அவங்க வந்து நிம்மதியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இன்டெலெக்சுவலை யூஸ் பண்ணி ஒரு எமோஷனை கோப் பண்றது இன்டெலெக்சுவலைசேஷன். இதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்கு, எப்படி டிப்ரெஷன் சப்ரஷன் ரெண்டு இருக்கும், அதே மாதிரி இன்டெலெக்சுவலைசேஷன் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ரேஷனலைசேஷன் ஒன்று இருக்கு. இப்போ இன்டெலெக்சுவலைசேஷன் எப்படி அறிவை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்றது. ரேஷனலைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் ஹாக்கா நடக்கும். போஸ்ட் ஹாக் அப்படின்னா ஒன்ஸ் தி ஈவெண்ட் ஹேஸ் ஹேப்பன்ட், ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை பத்தி உட்காந்து யோசிச்சு ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நான் இந்த மேட்ச்ல செகண்டா வந்துட்டேன் அப்படின்றது வந்து வருது. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் சேட் வி வில் பி ரேஷனலைசிங். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டி போட்டதுக்கு செகண்டா வந்தது ஒன்றும் பெரிய விஷயம் தான் அப்படின்னு ரேஷனலைஸ் நம்மளே வி வில் பி ஜஸ்டிஃபைங் அவர். திஸ் இஸ் ரேஷனலைசேஷன். இது இல்லாம ரிக்ரெஷன் ஒன்று இருக்கு. ரிக்ரெஷன்னா என்னன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஓவர்வெல்மிங்கா நமக்கு ஒரு எமோஷன் வர ஆரம்பிக்கும் போது வி வில் பி லைக் ஃபீலிங் வெரி சேட். அந்த மாதிரி டைம்ல கோப்பிங் மெக்கானிசம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா நம்மளே வந்து சின்ன வயசு பிஹேவியர்ஸ் சில சைல்டிஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். பயந்து போய் பாத்ரூம் போயிடுறதோ தூக்கத்துல, இல்லை வந்துட்டு ஆப்போசிட் செக்ஸை பார்த்தாலே வந்து இது வரைக்கும் பழக்கமே இல்லாதவங்க வந்துட்டு திடீர்னு ஓவர்வெல்மிங்கா அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஏன் சிரிக்கிறோனே தெரியாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை அவங்கள பார்த்து வந்து ஒரு மாதிரி மார்க்கிங் பிஹேவியர், இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க பண்ற மாதிரி சைல்டிஷா பிஹேவ் பண்றது, சக்கிங் தேர் தம்பு, விரல் சூப்புறது, இல்லை வந்து டெபேட்டிங், கிக்லிங் அன்கம்ஃபர்டபுளி, இந்த மாதிரி இருக்கிறதுல ரெக்ரெஷன். அதுக்கப்புறம் வந்து அவாய்டன்ஸ். திஸ் இஸ் தி லாஸ்ட் கேட்டகரி. அவாய்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கோப்பிங் மெக்கானிசம், அதாவது டைனமிக் தியரின்றதுல இருந்து வருது. இது என்னன்னா அவாய்டன்ஸ் வந்துட்டு மேஜர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் ஃபோபியா. ஃபோபியா விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு விஷயம் வேணும், ஸ்கூல் ஃபோபியா அப்படின்னா நான் ஸ்கூலே நான் அவாய்ட் பண்ண போறேன் அப்படின்னா அவாய்டன்ஸ் கேட்டகரியில் வருது. தீஸ் ஆர் த கேட்டகரிஸ் இன் கோப்பிங் அப் மெக்கானிசம் வித் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? செல்ஃப் கான்செப்ட் ஹலோ 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 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி எக்ஸ்டென்சிவ் டாபிக். இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஒவ்வொருத்தராக செல்ஃப் கான்செப்டை பற்றி கொடுத்துருக்க டெஃபினேஷன் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சிருப்பாங்க. கூலின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நம்மளை பற்றி கிளாஸ் செல்ஃபில் பார்த்தா அது வந்து செல்ஃப் கான்செப்ட் அப்படின்றாரு. கால் ராஜர்ஸ்ன்றவர் என்ன சொல்றாருன்னா கேரக்டரிஸ்டிக் செல்ஃப் நம்ம வந்து நம்மளுடைய வியூவை எப்படி நம்ம பார்க்குறோன்ற அந்த ஆங்கிள் தான் வந்து பெர்செப்ஷன் தான் முக்கியம்னு சொல்றாரு. அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சயின்டிஸ்ட் 20 சயின்டிஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் பேஜ் நம்பர் 77 ஆரம்பிச்சு 78 79 80 வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளவும் பர்சனாலிட்டி டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான். அது ஃபுல்லாக அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. செல்ஃப் கான்செப்ட்னா நான் பேசிக்காக என்னன்னா நம்மளை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது, அவர் ஓன் ஸ்ட்ரென்த்து, லிமிடேஷன்ஸு, சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இதை ஒவ்வொருத்தராக வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி தான் செல்ஃப் ஆஸ்பெக்ட். ஸோ ஒவ்வொருத்தராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் பேஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவர் ஓன் பிலீஃப், அதாவது லுக்கிங் தட் த கிளாஸ் செல்ஃப் ஆர் அவர் ஓன் பர்செப்ஷன் ஆஃப் அவர் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ். தீஸ் ஆர் கால்ட் அஸ் செல்ஃப் கான்செப்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து டெர்மினேட்டிங் தி கவுன்சிலிங் ரிலேஷன்ஷிப். ஒரு கவுன்சிலரோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி டெர்மினேட் பண்ணுறோன்றது தான் டெர்மினேட்டிங் தி கவுன்சிலிங் ரிலேஷன்ஷிப். இப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் ஆரம்பிச்சு பண்ணாங்கன்னா அது கிளைண்ட் இனிஷியேட்டட் டெர்மினேஷன். ஃபோர்ஸ்டு டெர்மினேஷன் அப்படின்னா வந்து ஒன்று கிளைண்ட்டோ ஆர் எல்ஸ் தி கவுன்சிலரோ ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு பிடிக்காம போய் ஒருத்தர் மேல ஆங்கர்னால வந்து மோட்டிவேட் ஆகி அந்த டெர்மினேஷன் நடக்குது, அந்த கவுன்சிலிங் ஃபேஸ் முடியுது அப்படின்னா ஃபோர்ஸ்டு டெர்மினேஷன். கிளைண்ட் இனிஷியேட்டர்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அது கிளைண்ட் வந்துட்டு இல்லை இது வந்து சரியா வரல அப்படின்றதுனாலயோ இல்லை வந்து கிளைண்ட் வந்துட்டு நான் கம்ஃபர்டபுள் ஆயிட்டேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே அப்படின்றது நினைச்சதுனால கிளைண்ட் இனிஷியேட்டடாக இருந்தால் கிளைண்ட் இனிஷியேட்டட் டெர்மினேஷன். மூணாவது கேட்டகரி கவுன்சிலர் இனிஷியேட்டட் டெர்மினேஷன். கவுன்சிலர் இனிஷியேட்டட்னா வந்துட்டு ஓகே ஒன்ஸ் த கவுன்சிலர் ஹேஸ் ஃபீல்ஸ் தட் வி ஹேட் மேட் ஒன் மோர் டைம் சொல்லுங்க. ஓகே, அதாவது டெர்மினேஷன் ஆஃப் கவுன்சிலிங் ரிலேஷன்ஷிப் வந்து 3 கேட்டகரி இருக்கு டைப். இது என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபோர்ஸ்டு டெர்மினேஷன். ஃபோர்ஸ்டு டெர்மினேஷன்னா
the clients typically feel anger toward the counselor. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு it is coming to a forced end. Sometimes வந்து counselor also experience many emotions when facing the forced termination. அதில் கில்ட்டு அந்த மாதிரி நிறையா இல்லை நம்மளால சரி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது, இல்லை வந்து இவர் சரியா ஆக மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த மாதிரி டைம்லனா அது ஃபோர்ஸ் பண்ணி எனி சுச்சுவேஷன் which is forcing both the client as well as the counselor to end the relationship, அதாவது counseling relationship. This is called as forced termination. Client initiated termination அப்படின்னா வந்துட்டு client வந்துட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிம்டம்ஸ் வந்து இருக்குது, அதை நானே ரெடியூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை கிளைண்ட் சொன்னாலோ, இல்லை கிளைண்ட் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஆக ஆரம்பிச்சிட்டாரோ, அந்த சுச்சுவேஷன்ஸில் கிளைண்ட் இனிஷியேட்டட் டெர்மினேஷன் நடக்கும். கவுன்சிலர் இனிஷியேட்டட் டெர்மினேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் வந்துட்டு ஓகே ரைட் நம்ம வந்து போதுமான அளவுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டோம், இவங்க வந்து டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னா கவுன்சிலர் இனிஷியேட்டட் டெர்மினேஷன். இதில் என்னென்ன இதுன்னு ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்களே படிச்சுக்கலாம். ஏன்னா லீடர்ஷிப்னா பேசிக்காக உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஒரு 2 குழந்தைங்களை பிடிச்சி வச்சு நீ லீடரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே லீடரா வச்சு நம்ம ஒரு குரூப்ல பண்றோம். லீடர்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ன்றது சில சமயத்துல வந்து எப்பவுமே லீடராகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயத்துல நீ ஸ்வீப்பராகவும் இருக்கணும், சில சமயத்தில் லீடராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது. டீப்ரீஃபிங் அண்ட் சூப்பர்விஷன். டீப்ரீஃபிங்னா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்துறது, ஃபீட்பேக் கொடுக்குறது. குரூப் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னா அந்த குரூப்புக்கு மொத்தமாக வந்துட்டு என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே தேவை, ஒரு லீடர் தேவை, ஒரு கோ லீடர் தேவை, இல்லை வந்து மேல் ஃபீமேல் இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரையும் வந்துட்டு கொஞ்ச நாள் நீ வந்து லீடராரு, கொஞ்ச நாள் நீ லீடராரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ரெக்கக்னைசிங் அண்ட் டீலிங் வித் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி நிறையவே படிச்சிருப்பீங்க, ஒரு விஷயத்தை வந்து வெளியில் லீக் பண்ணக்கூடாது. அது ஃபெசிலிட்டேட்டிங் டிஸ்கஷன் அப்படின்னா அவங்கள வந்துட்டு வெர்பல் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நீ இப்போ பேசு, நீ பேசலாம், இல்லை வந்துட்டு யாருக்காச்சும் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா அவங்க கரெக்டாக வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ திஸ் இஸ் தி டைப்ஸ் விச் கம்ஸ் அண்டர் தி ஸ்கில்ஸ் ஃபார் கவுன்சிலிங் சில்ட்ரன் இன் குரூப்ஸ். இது இல்லாமல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் ஃபார் சில்ட்ரன் குரூப். சில்ட்ரனுக்கு என்னென்ன வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன், ஆக்டிவ் லிசனிங், சம்மரைசிங், கிவிங் ஃபீட்பேக், யூசிங் கொஸ்டின்ஸ், கன்ஃபரன்டேஷன். நம்ம பேசிக்காக படித்ததே தான், இப்போ நம்ம சொன்னது அத்தனையுமே கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு. ஸோ வித் திஸ் சொல்லிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஸ்கில்ஸ் ஃபார் கவுன்சிலிங் சில்ட்ரன் இன் குரூப் வந்து தனியா ஒரு 10 மார்க்காவே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த லெசன்ஸ்ல இதை கேட்டாங்க அப்படின்னா இதுல வர இந்த சப்டிவிஷன்ஸ் மட்டும் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 87ல இருக்கு. 84 அது சம்மரைஸ் பண்ணி வந்து 87ல கொடுத்துருக்காங்க. நீங்க அதை வந்து அதை யூஸ் பண்ணீங்கனாலும் நம்ம இப்போ நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வச்சு you can develop it. ஓகே. ஓகே. இது மட்டும் ஓகே. थैंक यू. ஓகே மேம். ஸோ இதுதான் இந்த லெசனுடைய கோர் கான்செப்ட். ஸோ ஐ ஹோப் ஐ மேட் myself clear and you understood the topic. If there is any question, sorry that I took more than 1 hour 20 minutes extra எடுத்துக்கிட்டேன். ஸோ வேறு எதனா டவுட் உங்களுக்கு